ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ட்ரைனிங் எடுக்குது. ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ம். ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ண முடியுதா? ஓகேவா? ரைட். ஓகே. நேற்று கிளாஸ்க்கு வர முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். நேற்று வந்து அகத்திய மகரிஷி பிறந்த நாள். நேற்று மீன்ஸ் நம்ம இங்கிலீஷ் படி நேற்று, தமிழ் படி நேற்று. இப்போ 6 மணிக்கு முடிகிற வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை முழுசும் வந்து பிறந்த நாள் தான். அகத்திய மகரிஷிக்கு பிறந்த நாள். அகத்திய மகரிஷிக்கு பிறந்த நாள். நேற்று முந்தின நாள் வந்து நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பித்து நேற்று மதியம் ஒரு 1:30 2 மணி வரைக்கும் அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் தொடர்ந்து அந்த அகத்திய மகரிஷினுடைய பிறந்தநாள் விஷயமா சில விஷயங்கள்லாம் நடந்தது. அகத்திய மகரிஷியுடைய பிறந்தநாள் அப்படின்னும் போது யார் யாரோடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். இந்த மக்களை வாழ்விக்க இறைவன் அவர் அகத்திய மகரிஷியை வந்து அனுப்பிச்சுருக்கிறார். அந்த அகத்திய மகரிஷி பிறந்த நாள் வந்து நேற்று. அது நேற்றுன்னா தட் மீன்ஸ் அது இன்னைக்கு முடியுது. இன்னைக்கு 6 மணியோட முடியுது. சூரியன் அஸ்தமனம் ஆகி இப்போ சூரியன் உதயம் ஆகும் இல்லையா, அடுத்த நாள் தான் அப்புறம் பிறக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறேன் இல்லையா, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது. ஆங்கில முறைப்படி வேறு புதன்கிழமை வந்துச்சு. பட்டு தமிழ் முறைப்படி அந்த அகத்தியருடைய பிறந்த தினம் வந்து இன்னைக்கு 6 மணியோட முடியுது. சரி, இந்த அகத்தியருடைய பிறந்த தினம்னும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தர் பெருமக்கள்லாம் வந்து நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் உண்டானவங்க, இந்த உலகத்துக்கு மட்டும்தான் உண்டானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதே மாதிரி உலகங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி உலகங்கள், இதே மாதிரி உலகங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பூமி நிறைய இருக்குது. இந்த மாதிரி பூமியில் இந்த நம்மள மாதிரி மக்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் விஞ்ஞானம் அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அது இன்னும் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும். அதை ப்ரூவ் பண்ணி உணர்றதுக்கு இன்னும் 2-3 லட்சம் வருஷங்கள் ஆகும். இப்போ ஆகாது. ஆனால் அதான் உண்மை. அப்போ இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க எல்லா உலகங்களுக்குமே பொதுவானவங்க. எல்லா உலகங்களுக்குமே பொதுவானவங்க. எல்லா பூமிகளுக்கும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான பூமிகள் இருக்குது, லட்சக்கணக்கான பூமிகள் இருக்குது. அத்தனை பூமிகளுக்கும் பொதுவானவங்க. அவங்க எல்லாத்துக்குமே போவாங்க, எல்லா இடத்துக்குமே போவாங்க. அப்போ நம்ம பூமி மட்டும் இல்லை, நம்ம பூமிக்கும் வராங்க. பட் மற்ற மற்ற பூமிகளுக்கும் போவாங்க. அதனால தான் நான் அடிக்கடி ப்ரேயரில் கூட நீங்கள் சொல்லுவேன், மற்ற மற்ற முறைகளில் சொல்லுவாங்க, பிரபஞ்சம் கொடுக்கிறது, பிரபஞ்சம் கொடுக்கிறது, பிரபஞ்சத்தை கேளுங்க, பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல காரணம் என்னென்னா, நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது. எந்த பிரபஞ்சத்தை நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் இருக்கிற பிரபஞ்சம் ஒன்று, பட் எந்த பிரபஞ்சம்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இறைவன் வந்து ஒன்றே ஒன்று தான். இறைவன் ஒன்றே ஒன்று தான். பிரபஞ்சங்கள் நிறைய இருக்குது. பிரபஞ்சங்கள் நிறைய இருக்குது. லாட் ஆஃப் பிரபஞ்சம், லாட் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்குது. அந்த யூனிவர்ஸை வந்து நம்ம யூனிவர்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு வகையில் தவறு. இறைவன் ஒன்றே ஒன்று தான். இறைவன் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள், இறைவன் கேட்குறோன்னு சொல்லுங்கள். இறைவன் அனுசரணை பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாருன்னு. இந்த பிரபஞ்சம்ன்ற வேர்டை எடுத்து அங்கே இறைவன் போடுங்க, கடவுள்னு போடுங்க. இந்த இறைவன் கடவுள் தான் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுறார், பிரபஞ்சம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது. நீங்கள் எந்த பிரபஞ்சம் இருக்கீங்க அட்ரஸ் சொல்லணும். நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது எந்த ஒரு ஆளுவல்லையுமே அந்த புரோகிதர் சில மந்திரங்களை சொல்லுவார். அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது நல்லா நோட் பண்ணிக்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், எத்தனை பேர் பார்த்துக்கின்னு தெரியல. அந்த வீடியோவில் சங்கல்பம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், வேற ஒரு நல்ல அலுவல் பண்ணுறோம், எந்த அலுவல் பண்ணாலும் அந்த புரோகிதர் சொல்லுகின்ற இதில் இந்த விஷயங்கள்லாம் வரும். இந்த மன்வந்தரத்தில், இந்த யுகாதியில், இந்த இடத்துல, இந்த பரத கண்டத்தில் இருந்து இந்த இடத்துல பண்ணுறேன்னு வரும். கொஞ்ச நாள் நான் நோட் பண்ணி பாருங்க. அது சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரியாது. பட் சமஸ்த துரிதேக்ஷத்வாரா அப்படின்னு வரும். எஸ், வரும். இன்னும் நிறைய வரும். கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டென்ஸாக வரும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, சில பேர் ஃபுல்லாக சொல்லுவாங்க, சில பேர் பார்ஷியலாக சொல்லுவாங்க, பார்ட்பாட்டாக சொல்லுவாங்க, சில பேர் அதை விட்டுருவாங்க, சில பேர் 2-1 மட்டும் சொல்லுவாங்க. பட் அதில் அந்த சங்கல்பம் வைக்கும் பொழுது மண்மந்திரத்திலிருந்து வரும். மண்மந்திரம்னா இந்த பிரபஞ்சம் உருவாக்குனது எத்தனை கோடி ஆண்டுகள்னு இருக்குது. அந்த ஆண்டுகளை வந்து செக்டராக பிரிப்பாங்க. அது பெரிய சப்ஜெக்ட், பின்னாடி சொல்லுவோம். பெரிய சப்ஜெக்ட் அது பெரிய, அதாவது ஒரு 10 லட்சம் கோடி வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், 10 லட்சம் கோடி வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க, செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. அது மாதிரி பிரிக்கும் போது தான் மண்வந்தரம் பிரிப்பாங்க. அதில் அப்புறம் யுகாதின்னு பிரிப்பாங்க. அப்புறம் அப்படியே அந்த வருஷம் வரும்.
அப்புறம் மாதம் வரும், அப்புறம் வந்து அந்த திதி வரும், அந்த நட்சத்திரம் வரும், அப்புறம் அந்த இடம் வரும், லொக்கேஷன் வரும். இது அப்படியே அந்த மந்திரத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வருவாங்க. அது அப்படியே சொல்லிட்டு வரும்போது அப்போ பரதக்கண்டேன்னு சொல்லுவாங்க. பரதக்கண்டேன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். பரதக்கண்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் லொக்கேஷன் வரும். இது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இத்தனையாவது பிரபஞ்சத்தில் இருந்து இத்தனையாவது பிரபஞ்சத்தில் இந்த மன்வந்தத்தில் இந்த யுகாதியில் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் நான் இந்த இடத்துல இதை சங்கல்பம் வைக்கிறேன்னு அர்த்தம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது மந்திரத்தை நம்ம யாரும் அவ்வளோ டீப்பாக போகிறதில்ல. அது வந்து புரோகிதர்கள் சமாச்சாரம், அது நம்ம சமாச்சாரம் கண்டுக்கிறது இல்லை நம்ம. பட் அதில் என்னென்னா, அந்த இந்த பூமியினுடைய வாழ்நாளை மண்மந்திரங்களாக பிரிக்கிறாங்க. மண்மந்திரம்னு சொல்லி பிரிப்பாங்க. அந்த மண்மந்திரத்தில் பல கோடியாக வருஷங்கள் இருக்குது. இந்த மண்வந்திரத்தில் பல கோடி வருஷங்கள் இருக்குது. அப்போ இந்த மண்வந்திரம் என்ன, இந்த மண்வந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்வந்திரத்தில் இந்த யுகாதியில், அது யுகாதின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த யுகாதியில் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த பட்சம் வடபிறை தைபிறை இருக்கு இல்லையா, சுக்லபட்சம் அமரபட்சம்னு சொல்லுவாங்க. இந்த பட்சத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த நாளில் சார் மியூட் பண்ணிக்கிறேன். சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். கூப்பிட்டு மியூட் பண்ண சொல்லுங்க. எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. இந்த மாதத்துல இந்த திதியில இந்த நட்சத்திரத்துல இந்த நாள்ல இந்த இடத்துல இருந்து நான் பண்றேன்னு சங்கல்பம் ரெக்கார்ட் பண்றோம். இது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த டைம்ல எப்படி சங்கல்பம் பண்ணணும், அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணணும். அப்பதான் அந்த தேவர்கள் ரிஷிகள்லாம் கரெக்டாக யார் யாருக்கு எந்த பிரபஞ்சத்தை கூப்பிடுறாங்க, எங்கே போகணுன்னு அவங்க தெரியும். ஏன்னா நாம நினைக்கிறது நம்ம ஒரு பூமியில் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வருது, நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கு எந்த பூமியில் கூப்பிடுறாங்க, எந்த பிரபஞ்சத்திலிருந்து கூப்பிடுறாங்க. போஸ்ட்மேனுக்கு அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும், கொரியர் மேனுக்கு கரெக்டாக அட்ரஸ் கொடுக்கணும். இந்த ஊரில், இந்த ஏரியாவில், இந்த நகரில், இந்த தெருவில், இத்தனை வீட்டில், இத்தனாவது அப்பார்ட்மெண்ட்டில், இந்த ஃப்ளோரில், இந்த டோர் நம்பரில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம். இந்த நாட்டில், இந்த ஸ்டேட்டில், இந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த தாலுக்கில், இந்த நகரில், இந்த ஊரில், இந்த நகரில், இந்த தெருவில், இந்த அப்பார்ட்மெண்ட்டில், இந்த ஃப்ளோரில், இத்தனாவது டோர் நம்பரில் 2B 2A இந்த பிளாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஒரு சங்கல்பம் வைக்கிறோம் போது உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்குங்க. இந்த பூமியில் எடுத்தாங்க 840 கோடி மக்கள் இருக்காங்க. இத்தனை கோடி மக்களும் யார் யார் போகிறாங்க, எப்படி ரெக்கார்ட் இருக்கும், யார் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும். அந்த ரெக்கார்டு கரெக்டாக இறைவன் அந்த செக்மெண்ட் கரெக்டாக வச்சிருக்க ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதனால தான் அது சொல்லுவாங்க. இப்போ நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரின்னுவாங்க. திரிலோக சஞ்சாரி அப்படின்னா என்னென்னா, தேவர்கள் உலகத்துக்கும் போவார், மனிதர்கள் வசிக்கின்ற நம்மள மாதிரி பூலோகங்களுக்கும் போவார், அசுரர்கள் வலிக்கின்ற அசுரர்கள் உலகத்துக்கும் போவார். திரிலோகம் 3 லோகங்கள். தேவர உலகத்துக்கும் போவார், இறைவன் இருக்கிறாரே அந்த இடத்துக்கும் போவார், மனிதர்கள் வசிக்கிறாங்களே அந்த இடத்துக்கும் போவார், அசுரர்கள்னு சொல்லுகின்ற அந்த அசுர உலகத்துக்கும் போவார், 3 லோகங்களுக்கும் போவார். இது ஒன்றும் நிறைய டிவிஷன் இருக்குது. பட் ஒரு ஒரு சிம்பாலிக்காக அது 3 லோகம்னு சொன்னாங்க. நிறைய லோகங்கள் இருக்குது. இந்த எல்லா லோகங்களும் போடக்கூடிய நாரதன்னு சொல்லுவாங்க, திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்தர்கள் தான் எல்லா லோகங்களும் போயிட்டு வரக்கூடியவங்க. அப்போது அவ்வளோ லோகங்களுக்கும் போகிறவர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த பூமியில் இங்கே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாரு, நாம் கொண்டாடுறோம், அவர் கொண்டாடல, நாம தான் கொண்டாடுறோம். அவர் பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து நேரில் வந்து ஆசீர்வதிக்கணும்னா நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க, வெரி 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 லக்கி பீப்புள். வெரிக்கு முன்னாடி எவ்வளோ பவர் வேணாலும் போடலாம், ஸ்கொயர்டு அப்படிலாம் இல்லை, எவ்வளோ பவர் ஆஃப் எத்தனை போட்டாலும் வெரி வெரி லக்கி. அகத்தியர் பெருமான் நேற்று வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ அவரை வணங்குவோம். அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்துக்காக நன்றி சொல்லி வணங்குவோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை சொன்னவர் அவர் தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை.
உலகத்தில் எல்லாருமே எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உடம்புக்கு ஐடியா சொல்லுவாங்க, உடம்புக்கு சரி பண்ணுற வழியை பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் மனதுக்கு ஐடியா கொடுப்பாங்க, மனதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, மனதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உலகத்திலேயே டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் மூலமாக ஆத்மாவுக்கு மட்டுமே சிகிச்சை கொடுக்குறோம். ஆத்மாவை மட்டும்தான் டீல் பண்ணுறோம். நம்ம உடலையும் கண்டுக்கிறது இல்லை, மனசையும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா உடலையும் பார்த்து பார்த்து எல்லாம் ஃபெயிலர், மனசையும் பார்த்து பார்த்து எல்லாம் ஃபெயிலர். உடம்பையே பார்த்து எல்லாம் தோல்வி தான் கண்டிருக்காங்க இது வரைக்கும் மனித சமுதாயம். மனசை மட்டுமே பார்த்து தோல்வி தான் கண்டிருக்காங்க மனித சமுதாயம். தோல்விக்கு காரணம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை கஷ்டம் தான் இருக்காங்க. ஏன் கஷ்டம்னு தெரியல. ஆத்மாவை கண்டுக்க விட்டுட்டோம். அதை கண்டுக்கிறதே இல்லை. அது என்னன்னு கேட்டுக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. இறந்துட்டா மட்டும் ஆத்மா சாந்தின்னு சொல்கிறோம். அன்னைக்கு மட்டும்தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு அதுக்கு சொல்லிட்டு மறந்துடுவோம். அப்புறம் தான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அன்னைக்கு மட்டும் ஆத்மா ஞாபகம் வரும். ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு மறந்துட்டு அதோட மறந்து திருப்பி அவ்வளோதான். திருப்பி அடுத்து யாராக இருந்தால் ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்போ யாரெல்லாம் எப்போ இறக்குறாங்களோ, எப்போல்லாம் நமக்கு நியூஸ் வருதோ அப்போல்லாம் நமக்கு ஆத்மா சாந்தின்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் நினச்சிட்டு அதோட விட்டுறோம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு மறந்துடுறோம். அந்த ஆத்மா நம்ம கூடவே தான் இருக்குது, எப்பயுமே இருக்குது. 24 hours 365 days நம்ம கூடவே இருக்குது. இங்கே இருக்கும்போதும் இருக்குது, இறந்த பிறகும் இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்கும்போது நம்ம உடம்போடு இருக்குது, நம்ம இறந்த பிறகு நம்ம உடம்பு இல்லாமல் இருக்கு. அவ்வளோ. இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் இருக்குது. பூத உடல்னு சொல்லுமே, இந்த பரு உடல், இந்த உடல் இல்லாமல் இருக்கு. அவ்வளோதான். எல்லாம் நாமளும் அப்படி இருந்தவங்க தான், இனிமேல் அப்படியும் இருக்க போகிறவங்க தான். இப்போ டெம்பரரி நமக்கு இந்த பாடி இருக்கு. ஸோ அகத்திய பெருமான் வந்தார் நேற்று, நிறைய உங்கள் சார்பாக நிறைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் ஜென்ரலாக வந்து ஹீலிங் கொடுப்பாங்க, பிளஸ்ஸிங் கொடுப்பாங்க, எனர்ஜி கொடுப்பாங்க நிறையா. நேற்று வந்து செக்மெண்ட்டாக கொடுத்தார். செக்மெண்ட்டாக கொடுத்தார். செக்மெண்ட் மீன்ஸ் யாரெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் நோயால் அவஸ்தைப்பட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹீலிங். யாரெல்லாம் பொருளாதார பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹீலிங். யாரெல்லாம் திருமணம் ஆகவில்லை என்று ஒரு மணமகளுக்காக இயங்கிக்கின்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹீலிங். யாரெல்லாம் ஒரு நல்ல மணமகன் அமையணும், மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லிட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பெண்மணிகளுக்கு தனி ஹீலிங். யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ, கடன் திருப்பி வரலையோ, அவங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹீலிங். யாரெல்லாம் சொந்த வீடு இல்லையோ, வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் வாடகை கூட கொடுக்க முடியாது கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஹீலிங். யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கோ, கஷ்டங்கள் இருக்கோ, தொழிலை நடத்த முடியல, கடன் பிரச்சனை நிறைய இருக்கேன், கடன் வாங்கிக்கிட்டேன், கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, கடன்காரன் தோத்துறான் அப்படின்னாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹீலிங். யாருக்கெல்லாம் சரியான கணவன்கள் அமையல, சரியான கணவன்கள் இல்லை, கணவன் கொடுமைப்படுத்துகிற கஷ்டப்படுத்துறான்னா அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் ஹீலிங். யாருக்கெல்லாம் மனைவிகள் சரியில்லை, மனைவிகள் டார்ச்சர் கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, மனைவிகள் கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க, மனைவிகள் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, வீட்டுக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் ஹீலிங். யாருக்கெல்லாம் மாமியார் கொடுமை தாங்க முடியல, வீட்டில் இருக்கிறவங்க மற்ற கொடுமை தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஹீலிங். யாருக்கெல்லாம் மருமகள்கள் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இவங்கெல்லாம் வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் எங்களை கவனிக்கலை, மருமகள் எங்களை கவனிக்கலை அப்படி சொல்லி யாரெல்லாம் வருத்தத்தில் கஷ்டம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹீலிங். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 108 செக்மெண்ட்டாக பிரித்து 108 செக்மெண்ட்டாக பிரித்து சஃபரரா த ப்ராப்ளம்னு சொல்லி 108 வகையாக பிரித்து அத்தனை 108 பேருக்கும் தனித்தனியாக ஸ்பெஷல் ஹீலிங் கொடுத்தார். வி ஆர் வெரி வெரி கிஃப்டட். எவ்வளோ கிஃப்டட் நம்ம, எவ்வளோ கொடுத்தார். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 15 hours ஆயிடுச்சு. முன்ன நாள் நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு, நேற்று மதியம் வந்து 1:30-2 மணி ஆயிடுச்சு முடிய. 2 மணிக்கு முடிச்சு தான் அதுக்கு பிறகு அவர் கிளம்பினார். ஸோ அதனால தான் நேற்று காலையில் கிளாஸ் கூட வர முடியல. காரணம் அதுதான். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அஸ்ட்ரல் பாடியில் இருப்பாங்க, நம்ம ஃபிசிக்கல் பாடியில் கூட இருக்கணும். அவங்க நம்மக்கிட்ட வரும்போது நாம் பாட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோன்ட்டு நான் போயிட முடியுமா? கெஸ்ட் நமக்கு வராங்கும்போது அவங்க தானே நமக்கு முக்கியம், அவங்கள இருந்து ஹானர் பண்ண இல்லையா? அப்போ அவங்ககிட்ட வந்து ஐயா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன், ஐயா எனக்கு தூக்கம் வரும் நான் தூங்க போகிறேன், நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வரணும் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நான் சாப்பிட போகிறேன், தூக்கம் வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. அவங்க வந்திருக்கும்போது அவங்க கூட இருக்கணும். அதனால் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து விரதம் இருந்து நேற்று அவங்க ஃபுல்லாக அவங்க நமக்கு வர்றது பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம அனுபவித்து வாங்கிக்கணும். அதை வாங்கி பண்ணனால தான் நேற்று என்னால் கிளாஸ் வர முடியல, மன்னிச்சுக்கணும். இதுதான் விஷயமே. அதாவது 108 வகைகளாக பிரிச்சுட்டாங்க.
பிரித்து பிரித்து கொடுத்தாங்க. இதுதான் லைஃப்பில் என்னுடைய 36 இயர்ஸில் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல இதுக்கு முன்னாடி வருவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க, ஜென்ரலாக ப்ளஸ் பண்ணுவாங்க, ஜென்ரலாக ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த சித்தர்கள் வருகின்ற நாளில், அவங்களுடைய பிறந்த நாளில், சில முக்கியமான அக்கேஷனில், செலிப்ரேட் பண்ணுற நாட்டில் வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. பட் தான் முதல்ல என்னுடைய 36 வருட அனுபவத்தில் தான் ஃபஸ்ட் டைம் செக்ரிகேட் பண்ணி பிரித்து 108 வகைகளாக பிரித்து சஃபரர்ஸ் இதில் 1 2 3 4 5 6 அப்படியே பிரித்து 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 கரெக்டாக இது பண்ணி கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் ஹீலிங் கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் எந்த பேர் உணர்ந்தீங்க, எத்தனை பேர் உணரலன்னு தெரியல. நீங்கள் சில பேர் உணர்ந்திருக்கலாம், சில பேர் உணராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் உணர்ந்தாலும் உணரலைனாலும் நேற்று முந்தின நாள் நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு நேற்று மதியம் 1 வரைக்கும் அந்த எனர்ஜி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தது. யாரெல்லாம் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸோ, அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கர்மா எனர்ஜி ஃபாலோவர்ஸோ அவங்களுக்கும், அவங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும், அவர்களை சார்ந்தவர்களுக்கும், அவருடைய அன்புக்குரியவர்களுக்கும், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும், உங்களுடைய எதிரிகளுக்கும் கூட, நீங்கள்லாம் யாருன்னு எதிரிங்கன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆகாதவங்க நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதவங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கும் கூட நேற்று ஆசீர்வாதம் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? ஏன்னா அந்த எதிரிகள் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாலும் அவங்களால உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டுருக்கு. அவங்களால உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டுருக்கு. அவங்களை வந்து மன்னிக்கிறதுக்கோ, அந்த மன்னிப்பை மறக்கிறதுக்கோ உங்களுக்கு அந்த பக்குவம் நிறைய பேருக்கு வரல. நேற்று டேட்டா படி அந்த பேருக்கு வரல. இருந்தாலும் அவங்க வந்து அந்த பெருந்தன்மையாக அந்த பக்குவம் வரட்டும், மேன்மேண்டு தொடர்ந்து வரட்டும் அப்படின்றதுக்காக நேற்று அகத்திய மகரிஷி அந்த பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாருக்குமே போச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், அவங்க கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பட் அந்த எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாரும் கொடுக்கும்போது உங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு இது ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் போய் ஒரு ஹீலிங், நீ போய் காலங்காத்த உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிற கணவன்களே இருப்பாங்க, மனைவிகளும் இருப்பாங்க. இப்படிலாம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, காலங்காத்தால உட்காந்து நல்லா தூங்குறதை விட்டுட்டு, இல்லை வேறு படம் பார்க்கறத விட்டு, அப்படி ஒருத்தர் உட்காந்து சென்னையில் கிளாஸ் எடுக்கிறான்டார், நீங்கள் போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிக்கின்ற கணவன்மார்கள் இருக்காங்க, மனைவிமார்கள் இருக்காங்க, குடும்ப மற்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து அகத்திய மகரிஷி நேற்று அருள் புரிகிறாருன்னா எப்படி? அவங்கள என்ன வார்த்தை சொல்லுறீங்க? அவங்கள சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்குது? த கிரேட், த கிரேட், த கிரேட், த கிரேட், கிரேட் 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 கிரேட். உங்களுடைய எதிரிகளுக்கும் கூட நீங்கள் யாரையும் மன்னிக்கவில்லையோ, யாருடைய தவறுகளை இன்னும் மன்னித்து அருள முடியலையோ, மன்னித்து ஏற்க முடியலையோ, அவங்களுக்கெல்லாம் கூட பிளஸ்ஸிங் கொடுத்துட்டு போனார் நேற்று. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கொடுத்தார். அப்போ என்ன? அவங்களுடைய மனசு கூலாகும் பொழுது, அவங்களுடைய அந்த கோபம், ஆத்திரம், வெறுப்பு, உங்கள் மேலே இருக்கிற அந்த டென்ஷன், எமோஷன், அது அவங்ககிட்ட குறையும் போது அவங்ககிட்ட வர நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு நேற்று அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனார். எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அந்த அகத்திய பெருமானுக்கு நாம் ஒரு நன்றி மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்து நம்மளே கண்டினியூ பண்ணுவோம். அப்போது மந்திரம் சொல்ல தேவையில்லை, மனசில் நினைச்சாலே போதும். அந்த மனசில் நினைச்சாலே ஹோல் அற்ற நம்ம நினைச்சாலே போதும், அந்த எனர்ஜி அவருக்கு போய் சேர்ந்துடும். அவர் அதை அப்சர்வ் பண்ணிக்குவார். ஸோ நன்றி தெரிவிக்கிறோம், நம்ம நன்றி சொல்லுவோம், நன்றி தெரிவிக்கிறோன்றதுக்காக அவர் பிளஸ் பண்ணலை. அவங்க எல்லாம் நாம் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு போகணும். சாதாரண லெவல்லே முட்டி மோதிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுருக்கோமே, எல்லாம் கஷ்டம், எதுவும் கஷ்டம், எங்கெங்கே காணினும் கஷ்டமாடா அப்படின்ட்டு எல்லாம் கஷ்டம், பிரச்சனை அழப்பட்டுருக்குமே, இந்த வெளியே வரணுன்றதுக்காகத்தான் அவங்க வந்து நேற்று வந்து அந்த அகத்திய மகரிஷியுடைய பிறந்த நாளில் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போனார். அது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அது சொல்லவும் கூடாது, நிறைய விஷயங்கள். ஸோ அகத்திய மகரிஷிக்கு ஒரு நன்றி மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அகத்திய மகரிஷி அவர்களே, உங்களை வணங்குகின்றோம். நாங்கள் நன்றாக வாழ்வதற்காக, நாங்கள் நன்றாக இருப்பதற்காக, நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய அன்புக்குரியவர்களும் என்னை சார்ந்தவர்களும் என்னுடைய எதிரிகளும் கூட நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து அடுத்தடுத்த உயர்நிலைகளை அடைந்து வீடு பேர் அடைந்து எல்லையற்ற பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக நேற்று எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி.
இந்த நன்றியெல்லாம் போதாது. அவர் செஞ்சதுக்கு நாமெல்லாம் ஒன்றும் எத்தனை பிறவி எடுத்து பண்ணாலும் அந்த நன்றியெல்லாம் நமக்கு போதாது. ஜென்ரலாக நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போனால் கஷ்டம் போயிடும், இறை வழிபாடு, இறைவனை வழிபடுங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் இறை வழிபாட்டெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம்லாம் கிடைக்காது. எந்த பிரயோஜனமும் கிடையாது. 100% வேஸ்ட். என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதான் உண்மை, இதான் உண்மை. இறை வழிபாடு பண்ணுறதுனால, இறைவனை வழிபடுவதனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. லட்சார்ச்சனை இந்த பக்கத்தில் பண்ணாங்க 2 நாளைக்கு முன்னாடி. கோடி யாச்சனை கோயிலில் பண்ணுறாங்க. லட்சம் தடவை கோடி தடவை என்ன சொல்கிறாங்க? லட்சம் தடவை கோடி தடவை என்ன சொல்கிறாங்க? கடவுளுடைய பேரை சொல்கிறாங்க. லட்சம் தடவை சொன்னாலும் கோடி தடவை சொன்னாலும் அதே கடவுள் தான், ஒரே ஒரு கடவுள் தான். நீங்கள் லட்சம் தடவை லட்சம் பேரை சொன்னாலும் அதே தான், கோடி தடவை திருப்பி சொன்னாலும் அதே தான், அதே பேர் தான், அதே கடவுள் தான். சகசிரநாமம் சொல்லுவாங்க. லலிதா சகசிரநாமம், விஷ்ணு சகசிரநாமம். சகசிரம்னா 1000. விஷ்ணுடைய 1000 பேர்களை சொல்லுவது விஷ்ணு சகசிரநாமம். லலிதா சகசிரநாமம், அம்பிகை என்கின்ற லலிதாவினுடைய 1000 பேர்களை சொல்லுவது லலிதா சகசிரநாமம். இதை சொல்லுவது தப்புன்னு நான் சொல்லவல்ல. இது நான் சொல்றது தப்புன்னு சொல்லி இங்கே தப்பாக புரிஞ்சுக்கூடாது நீங்கள் யாரும். விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணுனுடைய 1000 பேரை சொல்கிறோம். லலிதா சகசிரநாமம் லலிதானுடைய அம்பிகையினுடைய சகசிரநாமம், அது 1000 தடவை சொல்கிறோம். இது சொன்னால் நமக்கு என்ன பலன்? பலன்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 1000 தடவை சொன்னாலும் லட்சம் தடவை சொன்னாலும் கோடி தடவை சொன்னாலும் கடவுள் கடவுள் தான். அவர் கடவுள்னு அக்செப்ட் பண்ணிட்டாலே போதுங்க. அதுக்கு லட்சம் தடவை சொல்லணுமா என்ன? அது யாருக்குன்னா தெரியாத புரியாத மக்களுக்கு. ஸ்கூலில் படிக்கும்பொழுது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஆசிரியர் இம்போசிஷன் கொடுப்பார். இம்போசிஷன் கொடுப்பார். இதை 50 தடவை எழுதிட்டு வா, 100 தடவை எழுதிட்டு வா அப்படின்னு இம்போசிஷன் கொடுப்பார். அது எதுக்காக இம்போசிஷன் கொடுக்குறாரு? நாம் செய்த தப்பை திருப்பி செய்யக்கூடாதுன்றதுக்காக. நாம் ஒரு செய்த தப்பை அதை திருப்பி செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த இம்போசிஷன் கொடுக்குறாரு. 10 தடவை எழுதினுவா, 20 தடவை எழுதினுவா, 30 தடவை எழுதிட்டுவான்னு சொல்லி இம்போசிஷன் கொடுப்பார். அது எதுக்காக? நமக்கு திருத்துவதற்காக. நான் ஸ்கூலில் படிக்கும்போது இது மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணார், எனக்கு இம்போசிஷன் எழுதிட்டு வான்ட்டார். 100 தடவை எழுதிட்டு வான்ட்டார். 100 தடவை எழுதினா கையெல்லாம் வலிக்கும். என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா கிட்ட போனேன். ஏன்னா இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி 100 தடவை இம்போசிஷன் எழுத சொல்லிட்டாரு, கொஞ்சம் நீங்கள் சொல்லி அவர்கிட்ட, என்னால் டீச்சர்ஸ் தானே அவங்க, கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் இம்போசிஷனை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள், 100 தடவை எழுத கஷ்டம் நைனா அப்படின்னு. அவர் கூலாக ஒரே ஒரு ஆள் சொல்லிட்டார், நீ என்ன எதுக்காக இம்போசிஷன் கொடுத்துக்கிறாரு, இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால தான், அதுக்காக அவர் 100 தடவை எழுத சொல்லிட்டாரு. எழுத வேண்டியது தானே என்னாரு. நான் கை வலிக்கும், 100 தடவை எதுனா எப்படி நைனா, ரொம்ப கை வலிக்கும் நைனா, ரொம்ப பெருசு நைனா, பேராகிராஃப் ரொம்ப பெருசு, 100 தடவை எது கஷ்டம் நைனா, கொஞ்சம் சொல்லுங்க நைனா அவர்கிட்ட, சொன்னீங்கன்னா குறைச்சிப்பாரு. நான் வாத்தியார், எங்கள் அப்பா வாத்தியார், அவரும் வாத்தியார், சொன்னால் குறைச்சிக்குவார். நான் ரெக்கமெண்டேஷன் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன். அவர் அதெல்லாம் இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான், நீ எழுதுன்ட்டார். நான் கொஞ்சம் பாதியாவது குறைச்சிக்க சொல்லுங்க, 100 தடவை சொல்லிட்டார், 50 தடவை சொல்லுங்க நைனா, நீங்கள் சொன்னார் ஓகே சொல்லுவார், மாட்டேன்னு மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க நைனா, நான் தான் சொல்ல மாட்டேன், நீங்கள் அவர் எத்தனை தடவை சொன்னாலும் எழுது அப்படின்ட்டார். சரி, ஒன்றும் பேச முடியாது, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன்ட்டார். சரி ஓகே, அப்புறம் நோட் ஃபுல்லாக உட்காந்து அன்றைக்கி நைட்லாம் எழுதி, அப்புறம் காலைல சீக்கிரம் எழுதி நைட்டு 9 மணிக்கெல்லாம் அம்மா படுக்க சொல்லிடுவேன். 9 மணிக்கு மேலே நாட் அலவுடு, 9 தான் மேக்ஸிமம் டைம் படுத்தணும். அப்புறம் காலைல சீக்கிரமாக எழுந்து அப்புறம் அந்த எழுதி ரெடி பண்ணி 100 கொண்டு போய் கொடுத்தேன். கேட்டார், எழுதிட்டியா கரெக்டாக? எழுதிட்டேன். 100 தடவை நீங்கள் தான் சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. அதெல்லாம் இல்லை, தப்புக்கு நீங்கள் எழுதுனா செய்யணுன்ட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த இம்போசிஷன் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம தப்பு பண்ணுறோன்றதுனால, இங்கே தப்பு பண்ணுறாங்கன்றதுனால தான் இறைவன் ஒரு வகையில் என் பேரை 100 தடவை சொல்லு, என் பேர் 1000 தடவை சொல்லு, என் பேர் லட்சம் தடவை சொல்லு, என் பேர் கோடி அச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கோடி அச்சனை பண்ண சொல்கிறார். நம்ம தப்பு பண்ணலன்னு வச்சுங்க, ஒரு தடவை சொன்னாலே போதுமே. விஷ்ணு பகவானேனா முடிஞ்சு போச்சு, அம்பிகைனா முடிஞ்சு போச்சு, லலிதாமானா முடிஞ்சு போச்சு, வாவார். அதனால பண்ண வேண்டாம். நான் சொல்ல தப்பு பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன். அப்போ இறை வழிபாடுன்னு சொன்னால் இறைவனை வழிபட்டால் கஷ்டம் போகாது. இறைவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதை செஞ்சாதான் கஷ்டங்கள் போகும். நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், நீங்கள் எல்லாமே இறை வழிபாடு தான் பண்ணியிருப்பீங்க. இறை வழிபாடு பண்ணியிருப்பீங்க, கஷ்டம் போயிருக்காது. பணம் தான் செலவாகும், டைம் தான் செலவாகும், எல்லாம் வேஸ்ட் தான். இறை வழிபாட்டை விட்டுடுங்க. இறைவன் நீங்கள் வழிபடணும் அவசியமெல்லாம் கிடையாது. இறைவன் உங்களுக்காக எல்லாம் எதிர்பார்த்தது இல்லை. இப்போ கூட நமக்கு அகத்திய மகரிஷி நம்மளை எதிர்பார்த்து எல்லாம் ஒன்றும் செய்யலை.
நல்லா இருக்கட்டும் மக்கள், ஏதோ நம்மளால முடிஞ்சு செய்வோன்ட்டு செய்கிறார், அவ்வளோதான். அவருக்கு நாம தான் நன்றி சொல்கிறோம். அவன் நம்ம செய்வோன்றதுக்காக எதிர்பார்த்து அவர் வந்து செய்யலை. டெடிகேட் பண்ணி இந்த 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 பிரபஞ்சத்துக்கு வந்து, இந்த ஆசியாவுக்கு வந்து, இந்த இந்தியாவுக்கு வந்து, சவுத் இந்தியாவுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, இங்கே வந்து நம்மளெல்லாம் பெஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. எதுக்காக பண்ணார்? கருணை உள்ளம் கொண்டார். ஸோ அந்த இறைவன் என்ன சொல்கிறாருன்னு ஃபாலோ பண்ணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், எல்லா மதங்களில் சார்ந்தவங்களும் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கடி பெருமாள் கோயிலுன்னுவாங்க. எல்லாம் கேட்குறாங்க, ரைட். அதை லைஃப்பில் அப்ளை பண்ணாங்கன்னா யாரும் அப்ளை பண்ணுறது. தட்ஸ் ஐ வி ஆர் சஃபரிங். தட்ஸ் ஐ வி ஆர் சஃபரிங். அதனால தான் கஷ்டப்பட்டுரும். எல்லா மதத்திலுமே அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். கும்பிடுறது அல்லாஹ் கும்பிடணும் அவசியமே கிடையாது. என் தொழுகையெல்லாம் பண்ண வேண்டாம். அவர் என்ன சொன்னார் குரான்ல அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 வேளை தொழுகை செய்யறதை விட அதிக நன்மை கிடைக்கும். எஸ், நீங்கள் கோயிலில் போய் விழுந்தெல்லாம் கும்பிட தேவையில்லை. அவர் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்றாரு, அது ஆண் கடவுளாக இருந்தாலும் சரி, பெண் கடவுளாக இருந்தாலும் சரி, அது நீங்க எப்படியோ வச்சுக்கோங்க. பட் எந்த கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க கும்பிடுறத விட நன்மைகள் கிடைக்கும். இயேசுவே, மேரி மாதாவே, மெழுகுவர்த்தி கும்பிடுறதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, மேரி அம்மா என்ன சொன்னாங்க, என்ன சொல்ல வராங்க, இயேசு என்ன சொல்லியிருக்காரு, பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதை லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. வணங்குவதை விட நிறைய நன்மைகள் கிடைக்கும். அவங்க வணங்கணும்னு யாரும் சொல்லலை, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் நம்ம வணங்கி 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 ஒன்றும் நம்ம ஒன்றுக்கு வந்த பாடு இல்லை. கஷ்டங்கள் அப்படியே தொடர்கின்றன, தலைமுறை தலைமுறையும் தொடர்கின்றன. காரணம் என்னன்னு தெரியல, காரணம் என்னன்னு தெரியல. எல்லா கஷ்டமும் காரணம் என்னன்னு தெரியல. கஷ்டப்பட்டிருக்கோம், ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டிருக்கோம். நான் நல்லவன் தானே, நான் நல்லவன் தானே, நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் நல்லவன் தானே, நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஒரு எறும்பு கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன். இப்படியே காலம் போயிட்டு பதவிகள் தோறும் பதவிகள் தோறும் பதவிகள் தோறும் போயிட்டு இந்த லோக்கலில் இந்த கோயிலில் ஆடி மாதத்தில் இந்த மற்ற மற்ற கோயிலெலாம் செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னு எல்லாரையும் சரி பாட்டெல்லாம் போடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் கூட. இந்த லோக்கல் கோயில் சின்ன சின்ன கோயில்களில் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அப்படின்னு நிறைய கோயில் போட்டுப்பாங்க. அப்புறம் பாட்டு முருகா முருகா முருகா, பெருமாளே பெருமாளே பெருமாளே, சிவனே சிவனே சிவனே, நிறைய பாட்டு இருக்கும். எல்லா பாட்டுகளும் இந்த பாட்டு பாடுறதுனால ஒன்றும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, 100% நோ பெனிஃபிட்ஸ் அட் ஆல். எதுவுமே கிடையாது. சிவனே சிவனே சிவனேன்னா, பெருமாளே பெருமாளே பெருமாள், எத்தனை பாட்டு இருக்கு, எத்தனை பாட்டு. நான் பார்க்குற இடத்துல கேட்கறதுலாம் சொல்லுவேன், இந்த மாதிரி பாட்டுலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பாட்டுலாம் போடாதீங்க. அப்போ என்ன போடுறது, அந்த வைப்ரேஷன் கொடுக்குற மந்திரங்கள் இருக்கும், அதை போட்டாலும் ஒரு பிரயோஜனம் உண்டு. அதாவது பெருமாள்னு இருக்கும், இந்த பெருமாள் அப்படின்னு பெருமாளே பெருமாள்னு கும்பிட்றத விட அந்த சுப்பிரபாதம் போடுங்க, ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்போ இந்த வெகு சாமம் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துடணும்னு சொல்கிறபடி தப்புன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் தவறுன்னு சொல்ல வரல, இதெல்லாம் தேவையில்லாத பக்குவத்துக்கு நான் வந்துடணும்னு சொல்கிறேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுங்க 1000. அப்புறம் மந்திரங்கள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் வைப்ரேஷன், பவர், வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த நிறைய ஃப்ரீக்வன்சி பற்றி நிறைய ஆசிரியர் சார் பேசியிருப்பார். ஃப்ரீக்வன்சி பற்றி நிறைய அவர் தான் பேசுவார். அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுக்காக அந்த மந்திரங்களை நீங்கள் போடலாம் ஒழிய சும்மா கடவுளே கடவுளேன்னு சொல்லி செல்லாத்தா மாரியாத்தான்லாம் இல்லை. அந்த செல்லாத்தா மாரியாத்தாக்கு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த வைப்ரேஷன், அந்த மந்திரத்தை போட்டிங்கன்னா, ரிப்பீட் பண்ணிங்கன்னா, அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த போட்டிங்கன்னா அது கூட ஒரு பவர் கிடைக்கும். சும்மா ஆத்தா ஆத்தா அப்படின்னாலாம் ஒன்றும் வராது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் சாமி சாமி சாமின்னு போட்டவங்களுடைய அந்த சாமிக்கு உண்டான ஒரு வைப்ரேஷன் உள்ள மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னாவா கொஞ்சமாக பிரயோஜனம் கிடைக்கும். சும்மா கும்பிட்ற எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் புரிஞ்சுக்கணும், அதான் தேவை. அப்போது நேற்று அகத்தியர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனார். நிறைய விஷயங்கள் சொல்லிட்ட போது நேற்று ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்டில் ஏற்கனவே 3 பெண்மணிகள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஹை லெவலுக்கு வந்திருக்காங்கன்ட்டு. நேற்று ஆஸ் ஆன் டேட், நேற்று அதில் அடிஷ்னலாக 2 பேர் சேர்ந்துருக்காங்க. ஒரு சகோதரர் சேர்ந்துருக்காரு, ஒரு சகோதரி சேர்ந்துருக்காங்க. நேற்று நடந்த ஒரு சர்வேயில், சித்தர்கள் பண்ண சர்வேயில் அடிஷ்னலாக அதில் இன்னும் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. ஒரு சகோதரர் புதுசாக ஆட் ஆகிருக்காரு, ஒரு சகோதரி புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மொத்தம் 4 சகோதரிகள், ஒரு சகோதரர் அந்த ஹையர் லெவலுக்கு வந்திருக்காங்க. சித்தர்களுடைய கர்மா நினச்சிக்கிட்டீங்க 100% ஃபாலோ பண்ணுறத முன்மணிப்போட வராங்க. தர்மம் பண்ணியிருக்காங்க, வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் பண்ணியிருக்காங்க.
வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் பண்ணியிருக்காங்க. ஹோல்ஹார்ட்டடாக பண்ணியிருக்காங்க. முழு முழு மன திருப்தியோட, முழு சந்தோஷத்தோட ஹோல்ஹார்ட்டடாக பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சகோதரர்கள் சைட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். இது வரைக்கும் லேடிஸ் சைடில் தான் டாமினேஷனாக இருந்தது. இந்த சைடில் இந்த டைமில் முதல்ல நேற்று வந்து ஒருத்தர் சேர்ந்திருக்கார். மொத்தம் 5 பேர். அப்போ பெண்களில் 4 பேர், ஆண்களில் ஒருத்தர். என்ன பண்ணியிருக்காங்கன்னா தர்மம் செஞ்சுருக்காங்க. தர்மம் வந்து வடகை கொடுக்குறது இடகைக்கு தெரியாமல் செஞ்சுருக்கிறாங்க. தர்மத்தை வந்து ஹோல்ஹார்ட்டடாக கொடுக்குறாங்க. கொடுக்குறதுல நிறைய இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, இது இறை கடமை. இந்த கடமையாக நினச்சி கொடுக்குறது ஒன்று. இன்னைக்கு ஒரு தேவை, எனக்கு காரியம் நடக்கணும், அதுக்காக கொடுக்குறது ஒன்று. கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றது அடுத்தது. இப்போ இதையே நம்ம கொடுக்குறதையே நிறைய டிவிஷன் படுத்தோம். இப்போ நம்ம பார்க்கணும் இல்லையா, தர்மம்ன்றது கேட்காமையே கொடுக்குறது. கேட்கறே இல்லை, அவங்க கேட்கவே மாட்டாங்க. உணர்ந்து நாம் கொடுக்கணும், அதுதான் தர்மம். அதுக்கு பேர் தான் தர்மம். மற்ற எல்லாமே தானம் தான். கேட்டு கொடுக்குறது தானம். அதே மாதிரி இது இறை கடமை. இந்த இறை கடமையாக நான் கொடுக்குறேன். இது திஸ் இஸ் நாட் மை மணி. இது என்னுடைய பணம் இல்லை, இறைவன் எனக்கு கொடுத்த பணம், யாருக்கு கொடுக்குறதுக்காக கொடுத்த பணம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் மை மணி, என்னுடைய பணம் இல்லை, என் மூலமாக மற்றவர் கொடுப்பதற்காக இறைவன் கொடுத்துருக்காரு அந்த பணத்தை. அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். அப்போ அவங்களுக்கு பண கமிட்மெண்ட் இருக்கு, தேவைகள் இருக்கு, கடன்கள் இருக்கு, மற்ற பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் அதை கொடுக்குறேன். எனக்கே கடன் இருக்கு, நானே கொடுக்கணும். எனக்கே தேவைகள் இருக்கு, நானே கொடுக்கணும். அவங்களுக்கு கடனும் இருக்கு. ஆனால் கடனும் இருந்தாலும் கூட இது கடன், இது என்னுடைய தனிப்பட்ட கடன், இது இறை கடன், இந்த கடன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று புதுசாக 2 பேர் சேர்ந்துருக்காங்க. 5 பேராக இருக்கு. இது எல்லாரும் வரணும்னு நான் சொல்கிறேன். பொதுவாக கடன்கள் அப்படின்றது வந்து 5 கடன்கள் சொல்லியிருக்கோம். 5 கடன்கள் நம்ம சாதாரணமாக இப்போ பணம் ரீதியாக வாங்குறோம் இல்லையா, இந்த பணம் ரீதியாக பணம் வாங்குறோம், கொடுக்குறோம், பண்ணுறோம். இதெல்லாம் கடன்கள். கடன், இந்த கடனை தான் பெருசாக கடன் நினச்சிக்கணும். நம்ம லைஃப்பில் நினைக்கிறது அதான் கடன். அதுக்கடுத்து பித்ரு கடன் ஒன்று இருக்குது. நம்ம இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த, நமக்கு இந்த உடம்பை கொடுத்த, இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்கள், அப்பா அம்மாலேருந்து முன்னோர்கள். அப்பா வகையில் 7 ஜெனரேஷன், அம்மா வகையில் 7 ஜெனரேஷன். ஸோ 14 தாத்தா, 14 பாட்டி, அதுக்கு மேலேயும் இருக்காங்க. நம்ம ஒரு புரிதலுக்காக ஒரு சின்னதை இதை மட்டும் எடுக்கும். இந்த முன்னோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடன் பித்ரு கடன். இந்த பித்ரு கடன் தான் நம்ம அந்த முறையாக செய்யாத பித்ரு தோஷமாக மாறுகிறது. ஜாதகங்களை பித்ரு தோஷமாக காட்டப்படும். பித்ரு கடன்களை நாம் திருப்பி கொடுக்கல, கிளியர் பண்ணல, அசலையும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, எந்த வட்டியும் கூட்டு வட்டியும் கொடுக்கல, அபராத வட்டியும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, அப்படியே டீலில் விட்டுட்டோம். அது கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்ட்டு விட்டுட்டோம். ஆனால் அந்த பித்ரு கடன் தான் கொடுக்கலன்னும் போது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அது பித்ரு தோஷமாக ஜாதகத்தில் காட்டப்படுகின்றது. ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நாம் கொடுக்காத, அதை விட்டுட்டு வந்துட்டோம், எஸ்கேப் ஆகி வந்துட்டோம், ஏமாற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏமாற்றிட்டோம், அதோட ஃபைல் க்ளோஸ் பண்ணலை. இங்கே அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஜாதகத்தில் பித்ரு தோஷமாக நீ கொடுக்க வேண்டிய பாக்கெல்லாம் இருக்குப்பா, அரியர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுகிறது ஜாதகம். பித்ரு தோஷம், பித்ரு கடன். முனிக்கடன் ஒன்று இருக்குது. அது பின்னாடி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். முனிக்கடன், முனின்னா முனிவர்கள் கடன். முனின்னா இங்கே இந்த சொல்லுவாங்களே ரூரல் சைடில், இந்த முனி வந்துச்சு, அந்த முனி வந்துச்சு, அந்த முனி பிடிச்சிக்கிச்சு, இந்த முனி, அந்த முனியெல்லாம் இல்லை. இது இந்த முனி வேற. இந்த முனினா முனிவர்கள் சொல்லலையா, அந்த முனிவர்களுக்கு உண்டான கடன். அது ஏன் அந்த கடன் இருக்குன்றது நம்ம பின்னாடி விளக்கமாக பேசுவோம். முனிவர்களுக்கு உண்டான கடன் முனிக்கடன். ரிஷி கடன், ரிஷிகள் இருக்காங்க, அவங்க சில டியூட்டிஸ் நமக்காக பண்ணுறாங்க, நமக்காக நிறைய ஃபேவர் பண்ணுறாங்க. கோயில் மணி சட்டம் கேட்குது பாருங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு கொடுக்குறாங்க. சிக்னல், பாசிட்டிவ் சிக்னல், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கோயில் மணி. ஸோ ரிஷிகள் வந்து இருக்காங்க. அந்த ரிஷிகள் நமக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அந்த நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக நாம் கடன்பட்டுருக்கோம். அவங்களுக்கு அந்த ரிஷி கடனை தீர்க்கணும். அப்போ ரிஷி கடன் வந்து சார் இந்துக்களுக்கு மட்டும்தானா சார், ஒன்லி இந்துக்களுக்கு மட்டும்தானா? இல்லை, மற்றவங்களுக்கு அது புரியல. அது வேறு மாதிரி வேறு ஆங்கிளில் வேறு டெர்மினாலஜியில் சொல்கிறாங்க அது. பட் எல்லா மக்களுக்குமே பொருந்தும். ரிஷி கடன்னா அப்போ ரிஷி கடனா இந்து மதம் சம்மந்தப்பட்டவங்க. இந்த 7 ரிஷிகள் இருக்காங்க, 7 ரிஷிகள் இருக்காங்க. அந்த 7 ரிஷிகளுக்கு ரிஷி பத்னிகளும் இருக்காங்க, ரிஷி பத்னிகளும் இருக்காங்க.
அவங்க மட்டும்தான் இந்து மதத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ நாமெல்லாம் முஸ்லீம்ஸு, நாமெல்லாம் கிறிஸ்டியன்ஸு, நாமெல்லாம் ஜெயின்ஸு, நம்ம புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம கடவுளே இல்லைன்றவங்க, அப்போ நமக்கெல்லாம் இல்லையா? எல்லாருக்கும் பொது அவங்க. இவங்க ரிலைஸ் பண்ணிக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் இவங்களுக்கு ஒரு டெக்னாலஜியில் சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற மதங்களுக்கு மற்றவங்களுக்கு வேற ஒரு டெக்னாலஜியில் வராங்க. வேற டெக்னாலஜியில் தான் வராங்க. வேற டெக்னாலஜியில் தான் வர்றாங்க. வேற விஷயத்தில் வராங்க. பட் வராங்க. அவங்களும் இந்த ரிஷி கடனை கொடுத்தே ஆகணும், தீர்த்தே ஆகணும். இதுக்கு மேலே இறை கடன் ஒன்று இருக்கு. 5வது கடன். 5வது கடன் என்ன நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஆன்சர் வருது. நிறைய பேர் கேட்டீங்க, 5வது கடன் என்ன சார்? 5வது கடன் மற்ற கடன் என்ன சார்? ஸோ லௌகிக வாழ்க்கையில் வாங்குறது ஒரு கடன், பித்ரு கடன், முனி கடன், முனிவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன், ரிஷிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன். இந்த முனிகளுக்கும் ரிஷிகளுக்கும் கொடுக்க வேண்டிய கடன் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்குமே பொருந்தும். இந்து மதம் சொல்வதனால இந்துக்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஆனால் வெவ்வேறு நேமில் வெவ்வேறு வகையில் அவங்க அந்த கடனை செலுத்தி ஆகணும், கடவுள் பண்ணி ஆகணும். அடுத்தது இறை கடன். 5வது வந்து இறை கடன். இந்த இறை கடன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன். த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் உங்கள் சைடில் வச்சுக்கோமே, கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், இந்த உலகை படைத்தவர், எதை படைத்தவர் நீங்கள் நினச்சிட்டாலும் அது ஒரு இறைவன் படைச்சிருக்கிறார். அவர் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அவர் அடியா இல்லை, அதுவும் சொல்லியிருக்கு. அவர் அடி இல்லை, அது வேற. நாம் சொல்கிற ஆண் பெண் 3ஆம் பாலினம், நாம் சொல்லுகின்ற ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அது இல்லை, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அவர் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அவர் ஒரு சக்தி, அவர் ஃப்ரீக்வன்சி. நாம் நினச்சிருக்கோம் ஒரு சாமிக்கு ஒரு படம் கொடுத்துருக்கோம், இப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருப்பார், கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், கண் இருக்கும், இப்படி இப்படி. அதை சொல்லி அது சின்ன குழந்தைகளுக்காக விளக்கப்பட்டது. சின்ன குழந்தைகளுக்காக விளக்கப்பட்டது. சின்ன சின்ன குழந்தைகள் விளக்கப்பட்டது. உடம்புல வளர்ந்துட்டோம், ஆனால் நம்ம சின்ன குழந்தைங்க. அதெல்லாம் நமக்கு கதையாக விளக்கப்பட்டதான வழிய, மற்றபடி அதில் வேற விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது இறை கடன் வரும். உன்னிக்கடன், ரிஷி கடனும் எல்லாரும் கொடுக்கணும். இறை கடன், இறைவன் வந்து ஏக இறைவன், ஒரே இறைவன். அந்த இறைவன் தான் இது எல்லாத்தையும் படைச்சேன். இந்த கேலக்ஸி, மில்கி வே, பிளாக் ஹோலு, ஒயிட் ஹோலு, எந்த ஹோல் வேணாலும் சொல்லிக்கோங்க, எது வேணாலும் சொல்லிக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அதை படைத்தவன் ஒரு இறைவன். அந்த இறைவனை பற்றி தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கோம். அந்த இறை கடன், அந்த இறைவனுக்கு நாம் கடன் பட்டிருக்கோம். அது ஏன் கடன் என்னன்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு தடவை பத்மாவா ஒரு கேள்வி கேட்டுறாங்க, ஏன் இறைவன் எங்களை படைச்சார்? எங்களை ஏன் இறைவன் படைச்சார்? எதுக்காக எங்களை படைக்கணும்? அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்து சும்மா இருக்கலாம்ல, எங்களை இப்படி படைக்க வச்சு லோல் பட வைக்கிறாரு, கஷ்டப்பட வைக்கிறாருன்னு கேட்டாங்க. அதை பற்றி ஆன்சர் நம்ம சொல்கிறோம். அது இப்பயும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன், பட் ஃபியூச்சரில் நல்லா விளக்கமாக சொல்கிறேன். அந்த லெவலுக்கு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நவ் யார் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அது பிஹெச்டி சப்ஜெக்ட், அது இப்போ சொன்னால் புரியாது. பட் அந்த இறைன்னு இருக்குது, அதை கொஞ்சம் ஓரளவுக்கு விளக்கி சொல்கிறேன். அந்த இறை கடனை நாம் தீர்க்கணும். இந்த இறைக்கடன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த இறைக்கடன் அப்படின்றது என்னன்னா, நம்ம தர்மம் செய்கிறோம் பார்த்தீங்களா, தர்மம் செய்யுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இறைக்கடனை தீர்க்கிறது. இதை ஓப்பனாக சொல்லாமல் அப்படியே பூடகமாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. பகவான் கிருஷ்ணர் கூட அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். அதை ஓப்பனாக நான் தான் இப்போ சொல்கிறேன், நீயாவது சொல்லுப்பான்னு இப்போ தான் பர்மிஷன் கொடுக்குறோம் நான் சொல்கிறேன். இறைக்கடன்றது என்ன அப்படின்னா தர்மம். நாம் கேட்காமையே கொடுக்குறோமே, கேட்டு கொடுக்குறது இல்லை, படனை எதிர்பார்த்து கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் அடுத்த கேட்டகரி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கேட்டகரி அது. பட் கேட்காமையே எனக்கு இந்த பூமியில் எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்துருக்கு. வருமானம் இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. அது நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே. அப்போ அந்த வருமானத்தை கொடுக்குறாருலையா கடவுள், அது அது நிறைய விஷயம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன், கொஞ்சமாக புரிய வைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன் தான் தர்மம். அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை 33% கொடுப்பான்றார். நான் தான் கொடுக்குறேன், உனக்கு 33% கொடுப்பான்றார். இல்லை கொடுக்க மாட்டேன். 28% கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன். 10% கொடுக்க மாட்டேன். சரி போ, விட்டுறாரு. அப்புறம் நம்மகிட்ட எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். இந்த இறை கடன் தான் தர்மம். தர்மம் நான் சேரிட்டின்னு சொல்கிறேனே, சேரிட்டி. ஏன் சேரிட்டி கொடுக்கணும்? கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, அதை பற்றி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் தெளிவாக வழக்கம் நான் கொடுத்துட்றேன். அந்த கொஸ்டின் ஆன்சரும் வைக்கிறேன். அதில் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கிளியர் பண்ணி கொடுத்தோம். ஒரு தர்மத்தை பற்றி ஒரு கிளியரிட்டி வந்துடணும். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, நம்ம பித்ரு கடன் வந்து நீங்க சொல்லி தந்தது ஓரளவுக்கு ஃபாலோ பண்றோம் ஐயா. இந்த கடன் வந்து ரிஷி கடன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு தெரியல ஐயா, அது ஒண்ணு விளக்கம் தந்தீங்க. சொல்லுவோம் சார் சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த கடன்கள் 5 வகைன்னு சொல்லியிருக்கோம்.
இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இறை கடன் சொல்லிட்டு தான் தர்மம், நம்ம பண்ண வேண்டிய தர்மம். இறைவன் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தே ஆகணும், அதை எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. அது கடன் தான் கொடுத்துருக்காரு. நல்லா பாருங்க, இந்த 5 வகையான கடன்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்னொரு கடன் தமிழில் சொல்லுவாங்க, காலை கடன் சொல்லுவாங்க. காலை கடன், அது என்ன வேர்டை நம்ம பெரியவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி. காலை கடன், காலை கடன், காலை எழுந்தா நம்ம சொல்ற மாதிரி சிறுநீர் கழிக்கணும், மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும், மலம் கழிக்கணும். இதை நான் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் பண்ணி ஆகணும். பூமியில் மனிதனாக பிறந்தா காலை கடன். நம்ம லோக்கலில் சொன்னோம்னா 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரலாக கொள்ளைக்கீழ அந்த 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போயே ஆகணும், கொடுத்தே ஆகணும், போயே ஆகணும். அதை தான் காலை கடன் வச்சாங்க பார்த்தீங்களா. காலை கடன், காலையில் செய்ய வேண்டிய கடன், இது காலையில் செய்ய வேண்டிய கடன். ஆனால் நிறைய பேர் நம்ம மாலை கடன், இரவு கடனாக வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் மதியான கடன், ஈவினிங் கடன், நைட்டு கடன், அன்டைம் கடன், இப்படி தான் கடன். காலையில் எழுந்தீங்க அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்தீங்கன்னா அடுத்த 1 ஹவரில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மலம் கழித்து விட வேண்டும். 2 பாத்ரூம் சொல்லுமே அது போயிடணும். போகலைன்னா சம்திங் ராங் இன் யுவர் பாடின்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக போயிடணும். காலை கடன் அசிங்கமெல்லாம் ஒன்றும் இல்லை, இதான் பேசிக்கான விஷயம். என்னடா காலங்காத்தால பக்கம் இதெல்லாம் பேசிக்கிறாருன்னு, இதெல்லாம் அடிப்படையான விஷயம். ஒரு மனிதன் காலையில் எழுந்த அடுத்த 1 ஹவரில் யூரின் போயிடணும், யூரின் போயிடணும், சிறுநீர் கழிச்சிடணும். அடுத்த இது மலம் கழிச்சிடணும், போயிடணும், மலம் வெளியே வந்துடணும், உள்ள எதுவுமே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். இது கடன், கம்பல்சரியாக கடன். நம்ம சொல்கிறோமே 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் ரெண்டுமே வெளியே வரணும், இது கடன். எழுந்த 1 ஹவரில், இந்த 1 ஹவரில் போகலைன்னா, யூரின் போகலன்னா கூட பரவாயில்ல, சில பேருக்கு போகலாம், சில பேருக்கு போகலாம், பட் மலம் கழிச்சே ஆகணும். கடன் அது. அந்த கடன் கழிக்கலைன்னா அந்த கடன் என்ன ஆகும், வட்டி போடும், கூட்டு வட்டி போடும், அது நிறைய வட்டி போட்டு நிறைய பிரச்சனை போடும். ஒரு நாளைக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக கொண்டு வரும், கடைசியில் ஜப்பி அப்படின்ற மாதிரி வரும். ஜப்பி, அது ஜப்பி பண்ணுறது, எல்லாத்தையும் டோட்டலாக வாரின்னு போயிடும். இந்த ஜப்பி தான். இந்த பெரும்பாலான நோய்களுக்கு மலச்சிக்கல் தான் காரணம் நம்ம சொல்லியிருக்கோம். கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். இந்த மலச்சிக்கல் தான் பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்குது. இந்த மலச்சிக்கல்களை போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் சில அமைப்புகளில் சொல்கிறாங்க, காந்திஜியும் அதை பண்ணார், நம்ம சில அமைப்புகளையும் சொல்கிறாங்க, எனிமா கொடுக்கறது. எனிமா கொடுத்தோம்னா வந்து குடல் கிளீன் ஆகிடும் அப்படின்னு ஒரு மெத்தடு. இதை காந்திஜியும் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறார், சொல்லியிருக்கிறார். அது தவறு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இறைவன் சொல்கிறது. நான் மீன்ஸ் இங்கே எங்கெல்லாம் நான் வதோ அங்கே டாக்டருங்கன்னு எடுத்துக்காதீங்க. எங்கெல்லாம் நான் வதோ இங்கே இறைவன் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது வந்ததுன்னா அந்த இடத்துல டாக்டர் இளங்கோ சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்காதீங்க. அந்த இறைவன் சொல்கிறார். ஐ ஆம் த டூல். என் மூலமாக அவங்க பேசுகிறாங்க, என் மூலமாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க, அவ்வளோதான். நேற்று அகத்தியர் வந்தார் அப்படின்னு சொன்னால், அகத்தியர் வந்தார். அவர் வந்த இடத்துல 1000 டியூப்லைட் எரியிற மாதிரி ஒரு பிரைட்னஸ் இருந்தது. ஆனால் அந்த பிரைட்னஸ் இங்கே யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். 1000 டியூப்லைட் அடித்தா எப்படி இருக்கும், அந்த பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் 1000 டியூப்லைட் வச்சா அந்த இடத்துல எப்படி இருக்கும், கண்ணு கூசும், அந்த கூசாது. 1000 டியூப்லைட் வச்சா என்ன பிரைட்னஸ் வருமோ அந்த பிரைட்னஸ் நேற்று ஃபுல்லாக இங்கே இருந்தது. ஆனால் 1000 டியூப்லைட் வச்சா என்ன கண்ணு கூசும் இல்லையா, 2 லைட் எக்ஸ்ட்ரா போட்டால் கண்ணு கூசும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணு கூசாது, அவ்வளோ இதுவாக இருக்கும். அந்த டைமில் அவங்க முன்னாடி வந்துட்டோம்னா, அவங்க இருக்கும் பொழுது இந்த பசி தூக்கம் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வர முடியாது. ஆனால் வர வேண்டிய தேவை வராது, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். தூக்கம் வராது, தண்ணி தாகம் எடுக்காது, நான் பாத்ரூம் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும். பிகாஸ் அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அவங்க ப்ளஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன கொடுப்போம், நம்ம தண்ணி கொடுப்போம், காஃபி டீ குடிப்போம். அவர் வந்தால் என்ன கொடுப்போம், தேன் மட்டும்தான் கொடுக்க சொல்லிருக்கா என்னுடைய குரு. அந்த மாதிரி மகரிஷிகள் மகான்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேன் தான் கொடுக்கணும், ஒரிஜினல் ஹனி தான் கொடுக்கணும். அவங்க ஹனி தான் சாப்பிடுவாங்க. நானும் அவருக்கு ஹனி தான் கொடுத்தேன். பல முறை அவரை சந்திக்கும் போது எப்போ மீட் பண்ணாலும் தேன் தான் கொண்டு போவாங்க, தேன் தான் சாப்பிடுவாங்க. தேனை சாப்பிட்டு நன்றி சொல்லுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. ஸோ நேற்றும் தேன் தான் கொடுத்தோம். அவங்களுக்கு வேறு காஃபி டீ போன்விட்டா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க. தேன் தான் சாப்பிடுவோம். ஃபிசிக்கல் பாடிலையும் வருவாங்க, அசல் பாடிலையும் வருவாங்க. நேற்று ஃபிசிக்கல் பாடிலே வந்தார், அது பெரிய கிரேட் கிஃப்ட். அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா. வெரி வெரி லக்கி. அவர் ஃபிசிக்கல் பாடியில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பண்ணுறாருன்னா பெரிய விஷயம். பட் இதுவே ஆரம்ப காலத்தில் அவர் உரைச்ச போது என்னுடைய குரு வந்து காடு மலை அங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். இந்த இடத்துலலாம் வேண்டாம், நம்ம அங்கே தனியாக போவோம்,
அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போய்ட்டு அங்கே யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு அவர் வரவேற்பார், பேசுவார், பண்ணுவார். சுந்தரராஜன் குரு. ஆனால் அப்புறம் அப்புறம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நம்ம ஆன்மீக பக்குவம், நம்ம ஆன்மீகத்தில் வளர 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 நம்ம டெவலப் ஆக ஆக அவர் சாதாரணமாக நம்ம இடத்துக்கே, சென்னை வேளச்சேரியில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே, நம்ம இடத்துக்கே வர்ற அளவுக்கு நம்முடைய ஆன்மா தகுதியை உயர்த்திக்கிட்டோம்னா வர வைக்க முடியும்னு சொல்லி கொடுத்தனால அந்த தகுதி நான் மாற்றினால அவர் இங்கே வந்துட்டு போகிறார். அவர் இங்கே வந்துட்டு போகிறார். இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும், இங்கே எங்கேயும் போர்டோ கீடோ படமோ சித்தர்களுடைய படமெல்லாம் எங்கேயுமே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. மற்ற இடத்துல பாருங்கள், சித்தர் கோயில் அந்த படம் இந்த படம் போட்டோ புனஸ்காரம் பூஜை கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் இருக்கும். நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. என்னுடைய கன்சல்டிங் மட்டும் ஒரு சின்ன போட்டோ இருக்கும், அது மட்டும் 18 சித்தர் இருக்கும், அவ்வளோதான். மேலே அது கூட கிடையாது, நான் இருக்கிற மேலே அது கூட கிடையாது. பட் நினச்சா வந்துடுவாங்க. அவங்க எதிர்பார்க்குறது போட்டோ பூஜை புனஸ்காரத்தை இல்லை, அந்த ஹோல் ஹார்ட்டடாக அந்த அந்த ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் பண்ணுறோமான்னு தான் பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம கனெக்ட் பண்ணுறோமா, அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம டியூனப் ஆகி வர்றோமா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம் டியூனப் ஆகி இருக்கிறோமா, அவங்க எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட உடலில் மனதில் ஆத்மாவில் இருக்கான்னு பார்ப்பாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட ஒழிய நம்ம பெரிய கோயில் கட்டணும், பெரிய படம் வச்சுருக்கணும், பெரிய பூஜை போடணும், சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் காட்டணும், தீபேத்தம், அதெல்லாம் கிடையாது. அதான் உண்மை. ஃபிசிக்கலாக வந்துட்டு போனார், ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். அதை அப்படியே டிஸ்இன்வேட் பண்ணிவிடுவாங்க. பாடி எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, அசம்பிள் பண்ணிக்குவாங்க, தென் அதுக்கு பிறகு அப்படியே டிஸ்இன்வேட் பண்ணி போயிடுவாங்க, டிஸ்இன்வேட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ வள்ளல் பெருமான் இருந்தார், ஃபிசிக்கல் பாடி, அது எப்படி போகிறாரு, உள்ளே போயிடுறாரு, உள்ள ரூமில் போயிட்டு கதவு சாத்திக்கிறாரு, என்னை யாரும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. உள்ளே போய் பாடியை டிஸ்இன்டிகேட் பண்ணிக்கிறாரு, அப்படியே பிரிக்கிறாரு, அணு அணுவாக பிரிக்கிறாரு, அணு அணுவாக பிரித்து வெளியே போயிடுறாரு. இங்கே வந்து எவ்வளோ ஜெயிலு, எவ்வளோ இரும்பில் கட்டின பில்டிங்கு, ஸ்டீலில் போட்ட ரூமு, என்ன போட்டாலும் அந்த வரைக்கும் வந்துடலாம். பிகாஸ் அது வேறு, இது வேறு. இந்த டைமென்ஷனில் வெளியே வர முடியாது, பட் அந்த டைமென்ஷனில் வெளியே வரும். வள்ளல் பெருமான் அப்படி தான் வெளியே போனார். நிறைய சித்தர்கள் மகான்கள் இவங்கெல்லாம் வந்து அப்படித்தான் டிஸ்இன்வேட் பண்ணி அப்படியே வெளில போவாங்க. ஃபிசிக்கல் பாடியாக போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள வச்சாலும் டிஸ்இன்வேட் பண்ணிட்டு வெளியே போய் திரும்ப வாசல் பண்ணிக்கலாம். இதை எனக்கு கண்ணயோகி தான் சொல்லி கற்றுக் கொடுத்தார். எப்படி டிஸ்இன்வேட் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், எப்படி டிஸ்இன்வேட் பண்ணி வெளியே கொண்டு போயிடணும். அது வேறு வேறு அணுவாக மாற்றி கொண்டு போயிடணும். அதுக்கு இந்த வால் இதெல்லாம் ஒரு பெரிய இது கிரைட்டேரியா கிடையாது. இரும்பு லாக்கரில் உள்ள வச்சுருந்தா கூட உடச்சிட்டு வெளியே வந்துடலாம், அழகாக வந்துடும். திருப்பி வெளியே வந்து அக்குமுலேட் பண்ணிக்கும், திருப்பி வெளியே வந்துடலாம். திருப்பி உள்ளே போனோமா அப்படியே நல்ல பிள்ளையாட்டம் டிஸ்இன்டெக்ட் பண்ணி திருப்பி உள்ளே கொண்டு போய் திருப்பி சேர்த்துக்கணும். இந்த இன்டகிரேஷன் டிஸ்இன்டகிரேஷன் டெக்னாலஜி வந்து சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சவங்க செய்ய முடியும். இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பண்டிட்ஜி கண்ணகிரி. அவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுத்துட்டு போனார். ஆனால் தன்கிட்ட இந்த திறமை இருக்குன்னு காட்டிக்கவே மாட்டார். தன்கிட்ட இந்த திறமை இருக்குன்னு காட்டிக்கவே மாட்டார். நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், என்னுடைய குருமார்களுடைய கால் தூசிக்கு ஈடு இல்லை. இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் குருமார்கள், கார்பரேட் சாமியார்கள், கார்பரேட் ஆன்மீகவாதிகள் தான். அவருடைய கால் தூசிக்கு ஈடு இல்லை. அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க. இறைவனை உணர்ந்தவர்கள் அவங்க. இதே அறக்குடம் தலைமுன்ற மாதிரி இவங்கள்தான் நான் தான் தெய்வம், நான் தான் இறைவன், நான் தான் என்னுடைய ஒரு அம்சம், என்னை கும்பிடுங்க, என்னை வழிபடுங்கன்னு போயிட்டுருக்காங்க. தப்பாக போயிட்டுருக்காங்க. சரி, மக்களும் தப்பான ஆன்மீகவாதிகள்கிட்ட போவாங்க. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, உண்மையான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, போலியான சித்தர்களிடமும் போலியான ஆன்மீகவாதிகளிடமும் போலியான சாமியார்களிடமும் போலியான சித்தர்களிடமும் போலியான அது என்ன சொல்லுவோம் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொடுக்கின்ற மக்களிடமும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏமாந்து பல வகைகளை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏமாந்து அடிபட்டு அப்புறம் உண்மையான சித்தர்களிடம் உண்மையான ஆன்மீகவாதிகளிடம் வருவார்கள் அப்படின்னு சொல்லி உண்மையான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை. அடுத்த லெவலுக்கு வருவாங்க. அதுக்காக தான். ஸோ அந்த தர்மம்ன்றது வந்து இறை கடமை, அது இறை கடன். அது இப்போ எப்படி காலை கடன்றது கம்பல்சரி, அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எந்த மத்தியம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த காலை கடன். காலையில் அந்த 1 ஹவருக்குள்ளே போயிடணும். 1 ஹவருக்கு மேலே போச்சுன்னா சம்திங் ராங் இன் யுவர் பாடின்னு அர்த்தம். அந்த 1 ஹவர் இல்லாமல் நம்ம வெளியில் எங்கன்னா போனோம்னா பப்ளிக் டாய்லெட்டெல்லாம் போய் பார்த்தோம்னா பகல்லையும் போகிறாங்க, ஈவினிங்லேயும் போகிறாங்க, நைட்லேயும் போகிறாங்க. எப்போ பார்த்தாலும் பப்ளிக்கில் சில இடத்துல பார்க்குறேன். அப்படிலாம் போகக்கூடாது. நினச்ச நேரத்துக்குலாம் போகக்கூடாது. காலையில் எழுந்து 1 ஹவர் அதுக்குள்ளே அந்த
மடம் பாடியிருந்து வெளியே போயிடணும். அப்படி போகலன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்து சரி பண்ணணும். மதியானம் போகிறது, நைட்டு போகிறது, ஈவினிங் போகிறது அப்படின்னா உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். ஆனால் இது வந்து உள்ள உடம்புல பெரிய பிரச்சனை இருக்குன்னு காட்டுது. இதை இப்பயே பார்த்து சரி பண்ணு. ஆனால் இதை விட்டுருவாங்க. மொத்த விட்டுட்டு அப்புறம் 50,000 செலவு பண்ணி 1,00,000 ஸ்கேன் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் போய் எடுத்துட்டு இருப்பாங்க. தெரியல, அறியாம. ஸோ அந்த கடன்கள் எது சொன்னோம்னா, இதை தவிர்க்கவே முடியாது. நான் டாய்லெட் போகவே மாட்டேன், நான் 1 பாத்ரூம் போக மாட்டேன், நான் 2 பாத்ரூம் போக மாட்டேன், யாரும் சொல்லவே முடியாது. போயே ஆகணும், கொடுத்தே ஆகணும். அதான் கடன். அதே மாதிரி இந்த 5 கடன்களும், இந்த கடன்களை தீர்க்கணும். இந்த இறை கடன் தர்மம் தான், சேரிட்டி தான், தர்மம். அந்த ஏன் அந்த கடனை கொடுக்குறாரு, ஏன் வாங்குறாரு, எதுக்காக அவர் லேட்டாக பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? நான் கொடுத்தேன், சரி தள்ளுபடி பண்ணிடலாம். அது ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டேறாரு? நம்ம கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுதில்ல, ஓட்டு வாங்குறதுக்காக இதெல்லாம் தள்ளுபடி. யார் விட்டு பணம்? நம்ம பணமே தான். 5,000 தள்ளுபடி பண்ணுது அரசாங்கம், நம்மகிட்ட 50,000 வாங்குன்னு தெரியல யாருக்கும். நமக்கு 5,000 தள்ளுபடி, 5,000 தள்ளுபடி பண்ணிச்சுப்பா, என்ன சூப்பர் கவர்மெண்ட், குத்து ஓட்டன்றோம். அது நம்மகிட்ட மறைமுகமாக 50,000 வாங்குதுன்னு தெரியல. அது தெரியல, குத்துன்னு குத்துறோம். படித்த மக்கள் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்போ அரசாங்கம் அதை பிஸ்னஸாக பண்ணுது. இந்தியாவில் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது, மக்களை அரசாங்கம் ஏமாற்றுகிறது. கரெக்டாக சொன்னார். பல வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். வீராசாமி அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரர் தினமணியில் ஒரு பக்க கட்டுரையை, அரைப்பக்க கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில் அவர் எழுதின வார்த்தை, இந்தியாவில் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றது, மக்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள். சூப்பரான வாக்கியம். அது அருமையான, அது எத்தனையோ வருடங்கள் கழிச்சு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தினமணியில் போட்டிருந்தார் அவர், வீராசாமின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றது, மக்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள். ரெண்டுமே நடக்குது. ரெண்டுக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு. அரசாங்கத்துக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, நமக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ அரசாங்கத்துக்கு எப்படி சார் பனிஷ்மெண்ட்? அரசாங்கத்தை யார் ரூல் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போ அரசாங்கம்னா யார்? அந்த காலத்தில் அரசன். அந்த அரசனுக்கு நன்மை தீமைக்கு படிக்கும், கர்மதிக்குட்பட்டவர் தான். அப்போ இந்த இடத்துல இப்போ யாருக்கு அது படிக்கும்? சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு, சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்களுக்கு, சம்பந்தப்பட்ட பிரதமருக்கு, சம்பந்தப்பட்ட ஜனாதிபதிக்கு, சம்பந்தப்பட்ட நாட்டின் தலைவர்களுக்கு அது படிக்கும். அது வேலை செய்யும். இது இப்படித்தான் வேலை செய்யும் தெரியாது, ஆனால் வேலை செய்யும். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, ஔவையார் சொன்னது, நான் சொல்லலை, ஔவையார் சொல்லியிருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அப்போ நாம அவங்கள குறை சொல்றோம், மன்னனை குறை சொல்றோம். அப்போ மக்களும் சரியில்லைன்னு அர்த்தம். இங்கே மறைக்கும் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அரசாங்கத்தில் இப்படி தப்பு பண்ணுறாங்க, இவர் பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ணுறாரு, சீஃப் மினிஸ்டர் தப்பு பண்ணுறாரு, மினிஸ்டர் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறோம். அவங்க தப்பு பண்ணுறாங்க, நீங்களும் தான் பண்ணுறீங்க. உங்களுடைய ரெசிப்ரோக்கல் தான் அங்கே, நாமளும் பண்ணுறோம். ஆனால் நம்ம சொல்கிறது நான் பண்ணுறது தெரியாது யாருக்குமே. இங்கே அவங்க ஏமாத்தினாலும் பனிஷ்மெண்ட் உண்டு, நாம ஏற்றினாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போது இங்கே மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழின்னா, மன்னன் தப்பு செய்யலாம், ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னா, மக்களும் ஊழல் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சைடில் பார்க்க நம்மளும் பண்ணுறோம். நம்மளை திருப்பி பார்த்துக்கணும். நம்மளை ரிவ்யூ பண்ணி பார்த்து நம்மளை கரெக்ட் பண்ணால் அவங்களும் மாறிடுவாங்க. இங்கே நாம மாற தயாராக இல்லை, அவங்களும் மாற மாட்டாங்க, அது அப்படியே தொடரும். நம்ம மாற தயாராக இல்லை, அவங்களும் மாற மாட்டாங்க, அது அப்படியே தொடரும். தட் இஸ் காரணம். அப்போ இந்த கடன்களை எல்லாம் தீர்க்கணும்னு சொல்றோம். இந்த கடன்களை தீர்த்தா தான் நம்ம வேலை வர முடியும்னு சொல்றோம். இப்போ இந்த அகத்திய மகரிஷி நிறைய விஷயங்களை நேற்று சொல்லிட்டு போனாரு, நிறைய விஷயங்களை இன்புட் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னோம். இந்த அகத்தியன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய இந்த காலத்து ஜென்ரேஷன் தெரியாது, இந்த காலத்து ஜென்ரேஷனு ரஜினிகாந்த், தனுஷ் இவங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரோ வந்திருக்காங்க இப்போ நிறையா. பட் பழையவங்களுக்கு அந்த அகத்தியர்னு ஒரு படம் இருக்கும். அந்த அகத்தியர் படம் யாராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அது பாருங்கள், பழைய படம் தான் பாருங்கள். அந்த படத்தில் அகத்தியராக சீர்காழி கோவிந்தராஜன் நடிச்சிருப்பார். சீர்காழி கோவிந்தராஜன்னா குறுமொழின்னு அகத்தியர் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த காலத்தில் அந்த படத்தை ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவர் சீர்காழி கோவிந்தராஜன் பிடிச்சி போட்டிருக்காங்க. அந்த ரோலுக்கு அவர் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அகத்தியர்ன்ற படத்தில் அந்த சீர்காழி கோவிந்தராஜன் தான் அகத்தியராக வர்றார். அப்போ அகத்தியருடைய கதை என்ன வருதுன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. வட இந்தியாவில் இமயமலை நடக்குது. இமயமலை தானே அவர் வீடு, இமயமலை நடக்குது.
தேவர்கள்லாம் நிறைய பேர் வந்து அங்கே குவிஞ்சிடுறாங்க, கல்யாணத்துக்கு நிறைய எல்லாம் அக்குமுலேட் ஆயிடுறாங்க, எல்லாம் குவிஞ்சிடுறாங்க. ஆனால் என்னாச்சு, வடக்கு பக்கம் தாழ்ந்துடுது. தேவர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டதுனால வடக்கு பக்கம் தாழ்ந்து தெற்கு பக்கம் உயர்ந்துச்சு. பேலன்ஸ் இல்லையா, பேலன்ஸ் அப்படியே உயர்ந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் வந்து அகத்தியரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் போயிட்டு தென்கோடு உயர்ந்துருச்சு, தேவர்கள்லாம் இங்கே கல்யாணத்துக்கு வந்தால அங்கே தாழ்ந்துச்சு, அங்கே உயர்ந்துச்சு, நீங்கள் போய் அதை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அகத்தியரை அனுப்புகிறார். இது புராண கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த படத்துலேயும் வரும், புராணம் படித்தவங்களுக்கு தெரியும். அகத்தியர் படத்தை நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் என் அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு. அகத்தியர் படம் பார்த்துருக்கேன், அது எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். அகத்தியர் படம் பார்க்கணும், பாருங்கள். அந்த அகத்தியர் படத்தில் திரும்பவும் சொல்கிறேன், சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்குது, சிவபெருமான் பார்வதி கல்யாணம் நடக்குது, இமயமலையில் நடக்குது. அப்போது தேவர்கள்லாம் அக்குமுலேட் ஆகிடுறாங்க. அக்குமுலேட் ஆனால் அங்கே இறங்கிடுது, பூமி தாழ்ந்துடுது. அப்போது வடகோடு இறங்கிடு, தென்கோடு உயருது. இப்போ அகத்தியர் கூப்பிடுறாரு, ஐயா தென்கோடு உயர்ந்து போச்சு, தேவர்கள் இங்கே வந்தனால நீங்கள் போய் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அகத்தியர் வர்றாரு, அகத்தியர் வந்து சரி பண்ணிட்டு வர்றாரு. சரி பண்ணும்போது அப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, ஐயா இப்போ நான் போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் அந்த சிவபெருமான் பார்வையினுடைய திருமண கோலம், அந்த கண்கொள்ளா காட்சி, அதுக்கு பெரிய கொடுப்பனை பண்ணி வச்சுருக்கணும், அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க, ஆனால் என்னை மட்டும் இப்படி அனுப்புகிறீங்களே, நான் மட்டும் அங்கே போயிட்டு பார்க்க முடியாது போயிடுச்சுன்னா என்ன பண்ண, நான் உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுமேன்றார். அப்போது நான் என்னுடைய திருக்காட்சியை வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், திருக்காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த திருக்காட்சியை அகத்தியருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ஆனால் இவர் கேட்குறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க, நான் மட்டும் போயிட்டேன்னா எப்படி, எனக்கு எப்படி, எனக்கு துர்பாக்கியம் தானே, இது பாக்கியம் இல்லையே, ஆனால் இது பெரிய கொடுப்பனையாச்சு, நான் பார்க்கணுமேன்றார். பரவாயில்ல, ரைட்டு, நான் சொன்ன வேலையை நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, நான் திருக்கையிலாய கல்யாணத்தினுடைய வைபவத்தினுடைய திருக்காட்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுக்குறேன்னு சொல்ல அந்த தரிசனம் கொடுக்குறாரு. திருக்கல்யாண காட்சி அவர் பார்க்குறாரு, சந்தோஷம் அடைகிறார். அப்போது இங்கே பூமிக்கு வராரு, அந்த வேலையை செய்கிறார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வால் நிலை வேண்டும், அந்த பாட்டு உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வால் நிலை வேண்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுவார். அந்த பெரிய பாட்டு, அது 3 நிமிஷம் போகும். அந்த பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டு பாடி முடிஞ்சதுமே அந்த படத்தில் டைரக்டர் காட்டுவார் படம், அந்த அப்படி இப்படி இருக்கிறது வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகும். படத்தில் இப்படி இருக்கும். அகத்தியர் அது பாடி அந்த பாட்டை முடிக்கும்போது, அந்த படத்தில் அந்த பாட்டை முடிக்கும்போது அப்படியே பூமி அப்படியே நார்மலாக வந்து இப்படி வந்து நிற்கும், பேலன்ஸாக நிற்கும். அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்து ப்ரொசீட் பண்ணுவார், அடுத்தடுத்து வேறு இடங்களுக்கு போவார், ஒரு விஷயம் பண்ணுவார். அப்புறம் காவேரி நதியெல்லாம் உருவாக்குறாரு. அது அந்த படத்தினுடைய கதை, 2.5 மணி நேரம் ஓட்டணும் இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ பூமி வந்து வடகோடு தாழ்ந்தது, தென்கோடு உயர்ந்தது, இதை போய் சரி பண்ணிட்டு வாங்கன்னு அகத்தியர் அனுப்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலகம் உருண்டையானதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகம் உருண்டையானது, ரவுண்ட் ஷேப்பு, குளோபல் ஷேப். அந்த உலகம் உருண்டையானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உலகம் வந்து இந்த பக்கம் தாழ்ந்துச்சு, இந்த பக்கம் உயர்ந்துச்சு, இங்கே சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாருன்னா இது எப்படி நம்ப முடியும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்க. நம்மளாம் படித்தவங்க தானே. பகுத்தறிவு வேறு கொடுத்துக்கிறாரு, 6ஆம் அறிவு. பகுத்தறிவு தப்பாக யூஸ் பண்ணுறது வேறு சமாச்சாரம். பாசிட்டிவாக யூஸ் பண்ண வேண்டிய பகுத்தறிவை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறது தான் நம்மளை பிடிச்ச போயிடாது. ஆனால் கொடுத்தது வந்து இறைவன் பகுத்தறிவை கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாரு. நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கத்தியை காய்கறி நறுக்கி சாப்பிடுங்கப்பா, பழத்தை நறுக்கி சாப்பிடுங்கன்னா மனுஷனை குத்தத்துக்கு பார்க்குறோம். கொலை பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். அதை ஹேண்டில் பண்ணுறது நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் கத்தி சரியானது, காய்கறியை நறுக்கலாம், பழத்தை நறுக்கலாம், நறுக்கி சாப்பிடலாம். ஆனால் எது குத்தத்துக்கு பயன்படுத்தும், தப்பு நம்மக்கிட்ட. அதே மாதிரி அந்த இறைவன் நமக்கு என்ன கொடுக்குறார், நல்ல விஷயத்தை கொடுக்குறார். அந்த நல்ல விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணும். அப்போ அந்த இறைவன் வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உலகம் உருண்டையானதுன்னும் போது இது எப்படி சரி பண்ண முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், பகுத்தறிவு யூஸ் பண்ணி பாருங்கள். அற்ற பொய், ஃப்ராடு, கரெக்டா? அப்போ இதில் எப்படி சொல்லலாம், அகத்தியர் ஃப்ராடு, அகத்தியர் ஃப்ராடு, சிவபெருமான் ஃப்ராடு, பார்வதி ஃப்ராடு, அந்த போன தெய்வங்கள்லாம் ஃப்ராடு, எல்லாருமே ஃப்ராடு தானே. உலகம் உருண்டையானது நமக்கு தெரியும், கண் முன்னாடி பார்க்குறோம். அப்போ அங்கே கல்யாணம் நடந்துச்சு, இவர் பொண்ணு இவர் மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கெல்லாம் சம்மந்திங்க மற்றவங்க எல்லாம் உறம்புறீங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க, அங்கே இறங்கி போச்சு, இங்கே தாங்கி போச்சு அப்படின்னா இது அற்ற பொய் தானே. அப்போ இது ஃப்ராடு தானே. அகத்தியர் ஃப்ராடு, சிவன் ஃப்ராடு, பார்வதி ஃப்ராடு,
தேவர்கள்லாம் ஃப்ராடு, இது நடந்தது எல்லாமே ஃப்ராடு. அப்படிதான் கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. தீக கட்சிக்காரங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாம் ஃப்ராடு. அப்படிதானே? இப்போ இது ஃப்ராடா சரியா? ஃப்ராடா சரியா? எது கரெக்ட்? எதுவுமே ஃப்ராடு இல்லை, கரெக்ட். இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சிவனுக்கும் தெரியும், பார்வதிக்கு தெரியும், தேவர்களுக்கும் தெரியும், அகத்தியருக்கும் தெரியும், இந்த உலகம் உருண்டையானதுன்னு தெரியும். உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறோம். உலகம் உருண்டையானது இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறோம். உலகம் உருண்டையானதுன்னு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்து மதம் சொல்லியிருக்காங்க. பழைய கோயில்களில் பாருங்கள், உலகம் உருண்டையானது மாதிரி காட்டுற மாதிரி உருவங்கள்லாம் இருக்கும். பழைய கோயில் கோபுரங்களில் உலகம் உருண்டையானது பூமியை ரவுண்டாக காட்டியிருப்பாங்க. எப்போ? இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறோமே, இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனையோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கோயில்களில் உலகம் உருண்டையானதுக்கு போட்டு நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள்லையும் இந்தியாவில் இருக்கிற கோயில்களையும் இருக்குது, தமிழ்நாட்டு கோயில்களையும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. உலகம் உருண்டையானது பூமியை காட்டியிருக்காங்க. அப்போது உலகம் உருண்டையானது கண்டுபிடிச்சது தமிழர்களா இல்லை இப்போ நாம் சொல்கிற மேல்நாட்டு அறிஞர்களா? லேட்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இவங்க லேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஹானர் கொடுக்குறோம், ப்ரைஸ் கொடுக்குறோம், ஹானர் பண்ணுறோம். என்றைக்கோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம் அவங்கள கண்டுக்கிறதுல முட்டா பசங்கன்னு நாம் சொல்கிறோம். முன்னோர்கள்லாம் முட்டா பசங்க, அறிவு இல்லாதவங்க, அறிவே இல்லை, நாங்கள் தான் அறிவோடு வாழ்கிறோம் நாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட பல வகையில் புத்திசாலிங்க அவங்க. அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணால் எந்த விதத்தையும் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாக சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அவங்களோட கேவலமாக தான் இருக்கும், மட்டமாக தான் இருக்கும், ரொம்ப புத்தி கம்மியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. யாரும் நாம தான் காலத்தை கொடுக்கணும், நாம் பெரிய அப்படிலாம் இல்லை, நம்மளோட புதுசாக இருக்கிறவங்க. அப்போது உலகம் சமநிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எந்த காரணத்துக்காக ஒரு பாட்டு பாடுறார்? எதுக்காக அகத்தியரை அனுப்புகிறார்? உலகமே உருண்டு அப்படி பண்ணுறது. அப்போ ஃப்ராடு இல்லை. அங்கே என்ன சொல்ல வராங்கன்ற அந்த கருத்தை யாரும் விளக்கமாக சொல்லலை. கர்மாஞ்சலிங்க தான் சொல்லிக் கொடுக்குறோம். கர்மாஞ்சலிங்க தான் சொல்லிக் கொடுக்கும். அது என்னைக்கு சொல்லிக் கொடுக்கும்? இது வரைக்கும் யாரும், எந்த ஆன்மீகவாதிகளும் எந்த மதவாதிகளும் யாரும் இது சொன்னது நீங்கள் கேட்டு பாருங்கள். யாராவது சொல்லியிருக்காங்களா? விளக்கம் கேட்டு பாருங்க. எந்த மதம், எந்த இனம், யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க. யாருக்கும் இந்த பென்னு முடிப்பாங்க, தெரியாது. அதான் அப்படிதான் கதை, அதான் புராண கதை, அப்படிதான் அப்படின்டுவாங்க. இதை சொல்ல மாட்டாங்க. என்ன சிம்பாலிக்காக சொல்ல வராங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், நாம் வந்து தேவத்தன்மையும் இருக்குது, அசுரத்தன்மையும் இருக்குது. தேவத்தன்மையும் இருக்குது, அசுரத்தன்மையும் இருக்குது. உலகம் இரட்டையால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இரட்டை தத்துவம்னு சொல்லியிருக்கு. இன் யாங், ஒய்ஐஎன் என், ஒய்ஏஎன்ஜி யாங். சிவம் சக்தி, உடம்பில் பாதி சரி பாதி. அப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குன்னு சொல்லிக்கும். பகல் இரவு, நன்மை தீமை, இன்பம் துன்பம், இப்படி இரட்டை தத்துவோடு தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அசுர குணம் தேவகுணம் இருக்கு. இந்த அசுர குணம் தேவகுணம் நம்மகிட்ட எல்லாருக்கும் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அசுரர்களை கொண்டாங்க, அசுரர்களை கொண்டாங்க, அசுரர்களை கொண்டாங்கன்னா அது சிம்பாலிக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சூரபத்மனை கொண்டாங்க, பத்மாசுரனை கொண்டாங்க, அவனை கொண்டாங்க, இவனை கொண்டாங்கன்னா எந்த உயிரையும் போய் கொள்ளலை. அந்த மாதிரி ஒரு கேவலமான குணங்களை, தீய குணங்களை தான் கொண்டாங்க. அந்த குணங்களை அசுரர்களை உருவாக்குனாங்க, அசுரர்களை உருவாக்குனாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நாம கடவுள் ஒரு இழிந்த நிலை, கடவுள் உயர்ந்த நிலை, ரெண்டுமே கடவுள் தான். நாம் அதனோட இழிந்த நிலையில் இருக்கோம். நம்ம கீழே இருக்கோம், உயர்ந்த நிலை மேலே இருக்குது. நம்ம உயர போகும்போது கடவுள் ஆகிடும், கீழே இருக்கும்போது சாதாரண மனிதன் ஆகிரும், இன்னும் போகும்போது கேடுகட்ட மனிதன் ஆகிடும். இன்னும் கீழே 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 போகும்போது கேடுகட்ட மனிதன் ஆகிடும். மனிதன் கேடுகட்ட மனிதன், மனிதன் கடவுள் ஆகிறான். மனிதன் அப்படி மேலே போனால் கடவுள் ஆகிறான், மேலே மேலே போக கடவுள், அப்படியே கீழே இறங்கி வரும் மனிதன் ஆகிறான். மனிதன் கீழே கீழே இறங்கி போகுது கேடுகட்ட மனிதனாக, இழிந்த மனிதனாக, கொடூரமான மனிதனாக, அசுரனாக மாறுகிறான். நம்ம எல்லாருமே அசுரர்கள் தான், நம்ம எல்லாமே அரக்கர்கள் தான், நம்ம எல்லாமே அரக்கிகள் தான். ஆம்பளைங்க எல்லாமே அரக்கர்கள், அசுரர்கள். பெண்கள் எல்லாமே அரக்கிகள் தான். என்னடா டாக்டர் இப்படி சொல்றாருன்னு நினைக்காது. இதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனால் நம்ம அப்படியே மேலே அப்படி சொல்லிக்கணும். நம்ம எல்லாருமே அசுரர்கள், அரக்கர்கள், அரக்கிகள். இந்த அசுர குணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப கீழே இருக்கோம். தேவர்கள் ரொம்ப உயர்ந்த கொடுத்தனால அவங்க மேலே இருக்காங்க. இப்போ தேவர்கள் அசுரர்கள் வச்சுக்கணும், தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பிரிவாக வச்சுக்கணும். இப்போ தேவர்கள் வந்து உள்ள அக்குமுலேட் ஆகிட்டாங்க, பூமி இறங்குச்சு, அந்த இடத்துல இமயமலை தாழ்ந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டைமென்ஷன் வந்து வெயிட்லெஸ், அவங்களோட வந்து வெயிட்லெஸ். இப்போ இந்த இடத்துல இப்போ
8400 ஆத்மாக்கள் வந்திருக்காங்க இப்போ, நவ் அட் ப்ரெசன்ட். இப்போ 8400 ஆத்மாக்கள் இங்கே இருக்காங்க. 8400 ஆத்மாக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா இந்த இடம் போதுமா? போதாது. ஆனால் 8400 ஆனால் பட் இந்த ஹாலில் உட்கார வச்சா மேக்ஸிமம் ஒரு 50 பேர் தான் உட்கார வைக்கலாம். இந்த ஹாலில் மிச்சு போனோம்னா ஒரு 50 பேர் தான் உட்கார வைக்கலாம். 50 பேருக்கு மேலே உட்கார வைக்க முடியாது. ஆனால் 8000க்கு மேலே இந்த ஆத்மாக்கள் வந்திருக்காங்க, டென்ஸாக இருக்கிறாங்க, ஒன்றுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க. பட் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பேசுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதை உள்வாங்குறாங்க. நாங்கள்லாம் மனிதர்களாக இருக்கும்பொழுது, இந்த பூமியில் வாடும்போது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையே, யாருமே சொல்லலையே, இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இது எங்களுக்கு பல வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டு இத்தனை பேர் 8400 பேர் இங்கே வந்து கேட்டுருக்காங்கன்னா டென்ஸ் இந்த இடத்துல அடங்குறாங்க. அதோட டைமென்ஷன் வேறு, என்னோட டைமென்ஷன் வேறு. பட் உண்மையிலே விட்டோம்னா ஒரு 50 பேருக்கு மேலே யாரும் இங்கே உட்கார முடியாது. இல்லை ஒரு 100 பேருக்கு நிற்க முடியாது. இந்த ஹாலில் ஒரு 100 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அவ்வளோதான் கெப்பாசிட்டி. உட்காந்தா 50 பேர், நின்னா 100 பேர். ஆனால் 8400 பேர் எப்படி வந்திருக்கிறாங்க? அந்த டைமென்ஷன் வேறு. அங்கே வெயிட்லெஸ், அவங்களுக்கு வெயிட் கிடையாது. அவங்களுக்கு வந்து அதாவது ஃபிசிக்கல் பாடி கிடையாது, நுண்ணுடன்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வேணாலும் போகலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வெயிட்டே கிடையாது. ஆனால் வெயிட் வந்து இறங்கிச்சின்றாங்க. என்ன பொய் புரட்டு, எப்பேற்பட்ட அற்ற பொய் பார்த்தீங்களா? வெயிட்டே கிடையாது அவங்களுக்கு. அவங்க பாடி வெயிட் போட்டு வெயிட்லாம் போட முடியாது. ஆனால் வெயிட்டே கிடையாது. அத்தனை தேவர்கள் வந்து அங்கே இறங்கிட்டாங்க, பூமிக்கு இறங்கி போச்சுன்றான். எப்பேற்பட்ட பொய் அது. ஆனால் பொய்யில்லை, பொய் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அது உண்மையும் தெரியும். அதை டீகோட் பண்ணி பார்க்க தெரியல. அந்த டீகோடு யாரும் பண்ணி சொல்லலை. கர்மாஞ்சலிங்க தான் சொல்லிக் கொடுக்குறோம், டாக்டருங்க ஆயுஷ் தான் சொல்லிக் கொடுக்குறோம் டீகோட் எப்படி பண்ணணும். வெயிட்லெஸ், ஆனால் அவங்க வந்து சேர்றாங்க. ஆனால் வெயிட்டான மட்டும்தான் இறங்கும். வெயிட்டே கிடையாது, எப்படி இறங்கும்? எத்தனை பேர் போட்டாலும் இறங்காது. அப்போ என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவகுணம் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. தேவகுணம் அதிகமாக இருக்கு. அவங்க தேவர்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, ரைட்டு, ஓகே. அவங்களுடைய குணம் வந்து அதிகமாக இருக்கணும், அசுர குணம் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் அசுர குணம் வந்து தூக்கிடுச்சு. அசுர குணம் வந்து மேலே வந்துடுச்சு. அசுர குணம் தேவர்களை கீழே தள்ளி அசுரர்களை வந்து மேலே அசுரர்களாகிய நாம அசுர குணங்களை வளர்த்து ரொம்ப அதிகமாக வந்துட்டோம். இப்போ இந்த அசுர குணங்களை குறைக்கணும். இந்த அசுர குணங்களை குறைக்கிறதுக்கு தான் அகத்தியர் அனுப்புறார். இது சிம்பாலிக்கா பூமியை இறக்குறது இல்லை. தேவகுணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். தேவகுணங்கள் அதிகமாக இருக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அசுர குணங்கள் அதிகமாக போச்சு, உயர்ந்துடுச்சு. பூமி உயர்ந்துடுச்சு. அசுரர்கள் எங்கே இருக்காங்க? பூமியில் இருக்காங்க, நாம தான். அசுரர்கள் எங்கே இருக்காங்க? பூமியில் இருக்காங்க, நாம தான். அதை மேலே தூக்கிடுச்சு. அநியாயமாக போச்சு, அக்கிரமாக போச்சு. அசுரர்கள் அதிகமாயிட்டாங்க, அசுர குணங்கள் அதிகமாக போச்சு. தேவையற்ற தீய குணங்கள் அதிகமாக போச்சு. தீய குணங்கள் அசுர குணங்கள் அதிகமானால அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. தீய குணங்கள் அசுர குணங்கள் அதிகமாக இருக்கிறனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க மாற்றி ஆகணும். யார் பண்றது, யார் அனுப்புறது அப்படின் போது சித்தர் கணங்கள்னா பூத கணங்கள்னு சொல்லுவாங்க. பூதங்களுக்கு ஹெட்டு. சித்தர் கணங்கள்னா சித்தர்களுக்கு ஹெட்டு. 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவீங்க. அமர் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சித்தர்களுக்கு அந்த சித்தர் கணங்கள்னு சொல்லுவாங்க. சித்தர் கணங்களுக்கு இவர் தலைவர், அகத்தியர் தலைவர். அதனால சித்தர் கணங்களுடைய அகத்தியர் சித்தர் கணங்களுடைய தலைவர் யாரு? அகத்தியர். அந்த அகத்தியரை கூப்பிடுறாங்க, ஐயா நீங்க போய் இது சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அகத்தியர் அனுப்புறாங்க. அகத்தியர் எதுக்கு வராரு? அசுரர்களால இந்த பூமி மேலே வந்துச்சு. அசுர குணத்துல மேலே வந்துச்சுன்னு அர்த்தம். சிம்பாலிக்கா சொல்ற கருத்து வந்து அதான். அசுர குணம் மேலோங்கி விட்டது, அசுர குணம் மேலே வந்துச்சு, டாப்ல இருக்குது. தேவகுணம் கீழே போயிடுச்சு. தேவர்கள் கீழே போயிட்டாங்க, தேவர்கள் கீழே இருக்காங்க, தேவகுணம் கீழே இருக்கு. அசுர குணம் அதிகமாகி போச்சு. இந்த அசுர குணத்தை சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அகத்தியரை இறைவன் அனுப்புறார், சிவபெருமன் அனுப்புறார். இந்த அசுர குணங்களை சரி பண்றதுக்காக வராரு. இந்த அசுர குணங்கள் இருக்கிறனால நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப இந்த கஷ்டங்களை போக்குவதற்கான வழிகளை போக்குவதற்கு அகத்திய பெருமான் வழி சொல்லுகிறார், அகத்திய மகரிஷி வழி சொல்லுகிறார். அப்போ இந்த அசுர குணங்களை போக்குவதற்கு, அசுர குணங்களை நீக்குவதற்கு, அசுர குணங்களாகிய தீய குணங்களை நீக்குவதற்கு அகத்தீஸ்வரர் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட என்ன வரும்? தேவ குணம் வரும். அப்ப நம்ம கஷ்டங்கள்லாம் போயிடும், துன்பங்கள்லாம் போயிடும். இதுக்காக தான் அகத்தியரை கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த கதையினுடைய பின்னணியில் இருக்கிற உண்மையான விஷயம். இதுதான் இந்த கதையில இருக்கிற பின்னணியில் இருக்கிற உண்மையான விஷயம். இதுதான் இந்த உண்மையான விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். யாராவது சொல்லியிருந்தா சொல்லுங்க.
எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் யாரும் சொல்லலேன்னு அர்த்தம். அதை சொல்றேன் நான் இன்னைக்கு. இந்த இமயமலை கீழே இறங்கி போச்சு, சவுத்து மேலே ஏறி போச்சு அப்படின்றது அசுர குணங்கள் ரொம்ப அதிகமாகி போச்சு. அசுர குணங்கள், தீய குணங்கள் மக்கள்கிட்ட அதிகமாக போச்சு. பூமியில் அநியாயம் அக்கிரமம் ஜாஸ்தியாக போச்சு. இந்த மக்களை பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி அவருக்கு நல்லது காட்டு அப்படின்றதுக்காக தான் அகத்தியர் வர்றார். சித்தர்களுடைய தலைவர் அகத்தியர் அனுப்புகிறார். அதனால தான் அந்த அகத்தியருடைய பிறந்த நாளில் நேற்று ஆசீர்வாதம் பண்ணி பிளஸ்ஸிங் வாங்கி அது நம்ம மக்களுக்கு கொடுத்தோம். நிறைய பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போனாங்க. அப்போ அகத்தியர் என்ன சொல்றார் அதை ஃபாலோ பண்ணணும். அகத்தியரை கும்பிட்டு வழிபட்டு பூஜை பண்ணி அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. யாரையும் கும்பிட தேவையில்லை, எந்த கடவுளையும் கும்பிட தேவையில்லை, எந்த சித்தரையும் கும்பிட தேவையில்லை, யாரையும் கும்பிடலாம் வேண்டாம். போற்றி 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 என்னத்தை பண்ணோம்? நமக 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 என்ன நமக? நமகன்னா நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். நமக அப்படின்னா வணங்குகிறேன்னு அர்த்தம். ஒரு தடவை வணக்கம் சொன்னாலும் வணக்கம் தான், 1000 தடவை வணக்கம் சொன்னா வணக்கம் தான், 1,00,000 தடவை சொன்னாலும் வணக்கம் தான், கோடி சொன்னா அதே வணக்கம் தான், ஒரே வணக்கம் தான். அத்தனை தடவை சொல்ல தேவையில்லை. போற்றி போற்றினா போற்றி வணங்குகிறேன்னு அர்த்தம். தமிழ்ல வணங்குகிறேன்னு அர்த்தம். போற்றி எத்தனை போற்றி சொல்லி என்ன பண்ணுறோம்? 1000 போற்றி, அந்த போற்றி இந்த போற்றி இந்த போற்றி அந்த போற்றி, எத்தனை போற்றி? ஒரு தடவை போற்றி பண்ணா போதும். இறைவா உன்னை வணங்குகிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 1000 தடவை இறைவா வணங்குகிறேன் அது எதுக்கு? அது இம்போசிஷன். அது அந்த உணர்வு இல்லாதவங்களுக்கு தான் அது. வணங்குகிறேன் போற்றி போற்றி போற்றி. நாம் எப்படி கும்பிட்டோம்? அகத்திய பெருமான் எப்படி கும்பிட்டோம்? ஒரே ஒரு அகத்திய பெருமான் ஐயா வணக்கம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 1000 தடவை அகத்தியர் பேரை சொல்லி 1000 தடவை அகத்தியர் பேரை சொல்லி துதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி சிம்பிளா 2 நிமிஷம் முடிச்சோம். 22 மினிட்ஸ் தான். அவரை ப்ரே பண்ணி அவரோட பிளஸ்ஸிங் வாங்கணும். அந்த பிளஸ்ஸிங்க்கு நன்றி சொல்லணும். அவரை ப்ரே பண்ணோம், அவருக்கு பிளஸ்ஸிங் வாங்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோதான், முடிவு போச்சு. இதுக்கு 1,00,000 தடவை பண்ணோம், கோடி தடவை பண்ணலாம் கிடையாது. மனசால நம்ம ஹோல்டர்ட்ட என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சாலே போதும். இறைவன் அருள் புரிவார், சித்தர் பெருமக்கள் அருள் புரிவாங்க. சித்தர்களை வணங்குவது முக்கியமில்லை, சித்தர்கள் ஃபாலோ பண்ணணும். நாம திருப்பி கர்மாந்திகளை சொல்றது ஃபாலோ பண்ணணும், அப்ளை பண்ணணும், லைஃப்ல அப்ளை பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டேன், சும்மாவே கும்பிட்டு போனா அதனால தான் நீங்க ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கீங்க லைஃப்ல. கும்பிட்டுனே இருக்கிறீங்க. கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? சித்தர்கள் வணங்குறீங்கன்னா, சித்தர் கோயிலுக்கு போறீங்கன்னா, சித்தர்கள் கோயிலுக்கு கும்பிட்டா ஆயிடாது. சித்தர்கள் என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணும். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே. நாதன் உன்னுடைய கடவுள், உங்க உடம்புல உள்ள இருக்கிறார் கடவுள். இதை விட்டு நட்டக்கல்ல போய் நட்டு வச்சுட்டு அதை போய் கும்பிட்டுங்கிறீங்களே என்னையா அப்படின்றார். அப்ப கும்பிடுறது தப்புன்னு சொல்ல வரல, அதை தாண்டி வரணும்னு நாம சொல்ல வரோம். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையிலே. நாதன் உள்ள இருக்கிறான், இந்த கடவுளை உள்ளக்கரை விட்டு போய் கல்ல போய் நட்டு வச்சு காழிஞ்சாங்க ஏன் கும்பிட்டுக்கிறீங்கன்றாரு. அப்போ சாமின்னு கும்பிடுவோம், எல்கேஜி கூப்பிடுவான், ப்ரீகேஜி கூப்பிடுவான், அவங்க கும்பிடுவாங்க. நாம அடுத்த ஸ்டாண்டர்ட நாம இன்னும் போயிட்டு அதே கல்லை போய் கும்பிட்டு இருந்தா எப்படி? அடுத்த லெவலுக்கு வர முடியும்? அந்த கல்லே நாம தான் கடவுள்ன்றது நம்ம எப்போ உணர்வோம்? நம்ம எப்போ அடுத்த லெவலுக்கு போறது? எப்பதான் போறது? இப்படியே எத்தனை ஜென்மம் தான் ஓட்டுறது? 1000 ஜென்மம், 2000 ஜென்மம், 5000 ஜென்மம், 10,000 ஜென்மம், எப்படி ஓட்டுறது? இந்த ஜென்மத்திலேயே சில பேர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பேசும்போது, டைவர்ஸ் விஷயமா பேசும்போது, மற்ற சொல்லும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதாவது டைவர்ஸ் வாங்கணுங்க சில பேர் வருவாங்க, இல்லை டைவர்ஸ் போகணும்னு கேட்குறவங்க வருவாங்க. டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட நான் சொல்லுவேன், 2 பேர் சொல்லுவேன். அந்த கணவன்கிட்ட சொன்னால், சார் பேசாமல் அந்த ராட்சஸ்கிட்டே வாழ்ந்துருக்கலாம் சார், அந்த ராட்சஸ்கிட்டே வாழ்ந்துருக்கலாம் சார், அது வேஸ்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணேன். இப்போ கல்யாணம் பண்ணு, இது மகாராட்சியாக இருக்குது சார், அதுதான் ராட்சி, இது மகாராட்சியாக இருக்க, பேசாமல் அது கூட வாழ்ந்துருக்கலாம் சார்னு ஃபீல் பண்ணுவார் ஒருத்தர். இன்னொரு லேடி சொல்கிறாங்க, சார் நான் ஏதோ அந்த புருஷன் சரியில்லை, இவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் சார், பேசாமல் அவர்கிட்டயே கொப்பை கொட்டி இருந்துக்கலாம் சார், அவரே நல்லவர் சார், இங்கே வந்தான் தெரியுது இவர் தான் கேடின்னு நினச்சி அவன் மகா கேடியாக இருக்கிறான் சார், இவர் தான் கேடி, இவர் போய் சொல்கிறாரு, இப்போ தான் முன்னாடி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணான் சார், இவன் மகா கேடியாக இருக்கிறான் சார், பேசாமல் ஒழுங்காக அவர்கிட்டயே கொப்பை கொட்டி இருந்துக்கலாம் சார், அருவுகட்டு போய் பண்ணிட்டேன் சார், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்ன பேச்சு கேட்டு வந்துட்டேன் சார், ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார், என்ன பண்ண சார், தலை நீட்டியாச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். டைவர்ஸ் பண்ணவங்களுக்கு கூட இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இருக்கிற வரைக்கும் இந்த புருஷன் சரியில்லைன்னு தோணும், இந்த மனைவி சரியில்லைன்னு தோணும். அடுத்து இன்னொரு கணவன்கிட்டயோ இன்னொரு மனைவிக்கிட்டே போன பிறகு தான் இதுக்கு அது மேலும் அப்போ தான் தெரியும். அப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க,
நிறைய சொல்லும்போது கேட்கும்போது ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் வந்து கஷ்டமாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் இப்படி தப்பாக பண்ணிட்டு அவசரப்படுறாங்களேன்னு பரிதாபமாகவும் இருக்கும். என்னடா அது தெரியாமல் பண்ணிட்டு பரிதாபமாகவும் இருக்கும், நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும். என்ன பண்ணுறது, அது அவங்க கர்மா. பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம தெரியாமல் பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுறோம். ஸோ சித்தர்கள் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, இறைவன் என்ன சொல்றார், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ண உங்க பிரச்சனை வெளியே வந்துடுறீங்க. இந்த வழிபாடுன்னு தேவையில்லை. எந்த வழிபாடும் தேவை, சித்தர்கள் வழிபாடும் வேண்டாம், இறைவன் வழிபாடும் வேண்டாம், எல்லாமே வேண்டாம். எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் நீங்க வழிபாடே பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் கர்மானுஜீலங்களுடைய தொடர்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்க வழிபாடா பண்ணீங்க. நான் வழிபாடை தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, அது நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வழிபாடு தவறு என்று நான் சொல்லவில்லை. வழிபாடு, இறை வழிபாடு, உருவ வழிபாடு நான் தவறுன்னு சொல்லவில்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். தப்பா புரிஞ்சுட்டு கமெண்ட் போட்டிருக்க கூடாது. அதாவது இறை வழிபாடு சரி, சித்தர்கள் வழிபாடு சரி, எல்லாம் வழிபாடு சரி. அதெல்லாம் ப்ரீகேஜி லெவல், யூகேஜி லெவல், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி லெவல், கிண்டர்கார்டன் லெவல். அது நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும். அடுத்த லெவலுக்கு வரும்போது இதெல்லாம் தேவையில்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. பகவத்கீதை என்ன சொல்லிட்டு லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. குரான்ல என்ன சொல்லிட்டு லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. பைபிள் என்ன சொல்லிருக்கு அப்ளை பண்ணி பாருங்க. தம்மபாரத்தில் என்ன சொல்லிருக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு மதத்துலையும் ஒரு புனித நூல் இருக்கு, ஹோலி கிரந்த் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு மதத்துலையும் என்ன, அவங்கவுங்க மதம்லாம் மாற தேவையில்லை. மதமெல்லாம் எந்த மதமும் யாரும் மாற வேண்டாம். அவங்கவுங்க மதத்தில் இருந்தாலே போதும். இறைவன் காரணத்தோடு தான் மதத்தில் போட்டிருக்காரு. இந்த மதம் மாற்றிட்டேன் அங்கே போகிறேன், அந்த மதம் மாற்றேன் இங்கே போகிறேன், இந்த கடவுள் சரியில்லை அந்த, அதெல்லாம் அறியாமை, தெரியாமை, புரியாமை. உங்களுக்கு எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக, என்ன பர்பஸ்க்காக எந்த மதத்தில் போட்டிருக்காரு அது கரெக்டாக தான் போட்டிருக்காரு. இறைவனுடைய செயல் நீங்கள் என்னைக்கு குறை கண்டுபிடிக்காதீங்க. கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் குறையா காண்பீர்கள், ஆனால் அது குறை இல்லை. ஆனால் இறைவனுடைய செயலை குறைபாடு கண்டுபிடிக்காதீங்க. அந்த மதம் சிறந்தது, இந்த மதம் சிறந்தது, அது உயர்ந்தது, இது உயர்ந்தது. காரணத்தோடு உங்களை அந்த மதத்தை போட்டிருக்காரு. நீங்கள் எந்த மதத்தில் போட்டுருங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுங்க. மதம் மாறணும்லாம் அவசியமெல்லாம் கிடையாது. எந்த மதமும் மாற தேவையில்லை. யாரும் எந்த மதம், அந்த மதத்தில் என்ன உங்கள் புனித நூல் இருக்கோ, அந்த புனித என்ன சொல்லியிருக்கோ அதை அப்ளை பண்ணுங்க. உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்க. கும்புறதை விட்டுடுங்க, வழிபாடை விட்டுடுங்க, தொழுகையை விட்டுடுங்க. இதை அல்லாஹ் என்ன சொன்னார், இயேசு பிரான் என்ன சொன்னார், பகவான் என்ன சொன்னார், அந்தந்த மதத்தில் என்ன ஹோலி இருக்கோ, ஹோலி அந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இதில் கிடைக்காத உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா கேளுங்க. சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன். சேலஞ்சாக எடுத்துக்கலாம், பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். பைபிள் யோவான் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் இனிமையான சொல்யூஷனாக மாறும், இனிமையான சம்பவங்களாக மாறும், எல்லாமே மாறும், பாசிட்டிவாக மாறும். எப்போ அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் இது சாத்தியம் இல்லை. அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணும். சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம்லாம் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். பரிகாரம் அன்னதானம், ஒன்று அன்னதானம் தான், ஒன்று அன்னதானம் தான். அன்னதானம் சோம்பேறிகளாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமான குறை சொல்ல, வள்ளல் பெருமான ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சொன்னார், இல்லாதவங்க கொடுக்க சொன்னார். இன்னைக்கு இல்லாதவங்கலாம் கம்மி தான், எல்லாம் இருக்கிறவங்க தான், நிறைய பேர்லாம் இருக்கிறவங்க தான். அன்னதானம்ன்ற பேர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்றான், காசை மீத்துறான். அவனுக்கு செலவாகிற காசு அன்னதானம் போடுறதுக்கு போய் சாப்பிட்டு காசு செலவு மீத்துறான், சேர்த்து வைக்கிறான், பேங்க்ல டெபாசிட் பண்றான். அன்னதானம்ன்றது இன்னைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. வள்ளல் பெருமான் அருமையான விஷயத்துக்காக சொன்னார், பசிக்கின்ற அந்த வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது புனித கடமை. அவர் அன்னைக்கு ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு, அது என்னைக்கும் எரியும். பிகாஸ் அவர் இறைவனுடைய சொரூபம், இறைவனுடைய இன்னொரு வடிவம், அவர் இறைவனுடைய இன்னொரு வடிவம். அவர் இறைவனே ராமலிங்க அடிகளாக பிறந்தார். அவர் செஞ்சு தப்பு சொல்ல முடியாது. கடவுளுடைய வடிவம் அது, இன்னொரு தோற்றம் அது, செஞ்சார். ஆனா அவர் செஞ்ச அன்னதானத்தை இன்னைக்கு மக்கள் தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நம்ம அன்னதானம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மொழியை, பட் அன்னதானத்தை நான் குறை சொல்ல, அது தப்பா புரிஞ்சுக்கூடாது. தப்பா புரிஞ்சுட்டு கமெண்ட் போடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். இருக்கிறவனுக்கு கொடுக்கறது அன்னதானம் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, வேணா நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய அன்னதானம் பிளேஸ் போயிருக்கேன், நிறைய அன்னதானம் நடக்குது. இவன் திருப்பதி முதல் கொண்டு என் டி ராமராவ் தான் ஆரம்பிச்சு வச்சார். சோம்பேறி மடங்களாக உருவாக்குறதுக்கு வழி சொல்லி கொடுத்தார். கோயிலில் வரவங்களுக்கு நான் அன்னதானம் போடுறேன், சாப்பாடு போடுறேன். அப்போ கோயிலில் வரவங்களுக்கு இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வழி இல்லாதவன், அவன் சாப்பிட்டான், ரைட், ஓகே.
நல்ல வசதியானவன் 5 கையிலையும் 10 விரலையும் மோதிரம் போட்டிருக்கான், செயின் போட்டிருக்கான். அவன் வந்து அன்னதானத்தை உட்காந்து சாப்பிட்டுருக்கான். அவனுக்கு எதுக்கு சாப்பாடு? அவன் 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம். அவனுக்கு எதுக்கு சாப்பாடு? தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். என் டி ராமராவ் ஆரம்பித்து வச்சாரு. அதை எல்லா கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் அதை ஆரம்பித்து வச்சாங்க. ஜெயலலிதா அம்மாவும் ஸ்டாலினும் இவங்களும் பண்ணுறாங்க. அன்னதான திட்டம். கோயிலில் போய் பாருங்கள், யார் போய் நான் பார்த்துருக்கேன். கோயில்கள் அன்னதான திட்டம் போட்ட பிறகு நான் கோயில் போய் சர்வே பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். யாரெல்லாம் சாப்பிட்டாலும் டேட்டா எடுத்திருக்கேன். உண்மையிலேயே வசதி இல்லாதவன் சாப்பிட்றவன் அப்படின்னா ஒரு 100 பேர் சாப்பாட்டில் 10 பேர் தான் சாப்பிட்றான். 90 பேர் வசதியானவன் தான் சாப்பிட்றான், இருக்கப்பட்டவன் தான் சாப்பிட்றான். அது என்ன திட்டம்? மக்களுடைய வரி பணம் வீணாகின்றது. வள்ளல் ராமலிங்கம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு நாளும் தங்க காசை உருவாக்கி அவர்கிட்ட ஒரு ஸ்டாப் கிட்ட கொடுத்து சிதம்பரத்தை போய் விற்று அந்த காசை கொண்டு தான் அவர் அன்னதானம் பண்ணார். அவர் இருந்த வரைக்கும் யார்கிட்ட டொனேஷனை வாங்கலை. அவர் இருந்த வரைக்கும் டெய்லி ஒன்று தான் கொடுப்பார். டெய்லி ஒரு காசு தான் கொடுப்பார். கரெக்டாக கொடுப்பாரு. அவங்க போயிட்டு சிதம்பரம் தான் பக்கத்தில் போயிட்டு எல்லாத்தையும் அதை தங்கத்தை காசாக பண்ணி அங்கே காய்கறிகள் அரிசியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வடலூருக்கு வருவாங்க. அங்கே அணையா தீபமாக அணையா எருப்பாக அதை எரிஞ்சிட்டுக்கும் அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அவர் இருந்த வரைக்கும். அவருக்கு பிறகு அந்த டெக்னாலஜி யாருக்கும் தெரியாது. அதனால் அதுக்கு பிறகு டொனேஷன் கலெக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அன்னதானம் சாப்பிட்றவங்கள எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் 80% வள்ளல் ராமலிங்க அடிகள் பேரை சொல்லி அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே பண்ணவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். 80% ஆஃப் த பீப்புள் ஆர் வெல் டு டூ பீப்புள். நல்லா சாப்பாட்டுக்கு வசதி இல்லாத இருக்கிறவங்களாம் கிடையாது, நல்ல வசதியோடு இருக்கிறவங்க. ஒரு 20% வேணால் சொல்லலாம். அப்போ 80% வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? அதுவும் கடன் தான் தெரியல. அந்த கடன் நம்ம காசு கொடுத்தாகணும் தான் தெரியல. ஓசா கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அது கடன் தான், கடவுளுடைய அக்கௌண்ட்டில் கடன் தான். அது யாருக்காவது கொடுக்கணும் திருப்பின்றது அவங்களுக்கு தெரியல, சாப்பிட்ருக்காங்க. ஸோ இறைக்கட்டளைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், தர்மத்தை கரெக்டாக எடுக்கணும். இந்த தர்மம் அப்படின்றது வந்து இப்போது நேற்று என்ன சொன்னார்னா, நம்ம இது வரைக்கும் கர்மா எனர்ஜி ஹீலிங்களை வந்து உள்ளே வர்றதுக்கு யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல. யார் வேணாலும் வரலாம், தேடுதல் இருக்கிறவங்க வரலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். வந்த மாட்டை கட்டுறதில்ல, போன மாட்டை தேடுறதில்ல. அந்த அம்சம் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்றவங்க, சொகப்பணுன்றவங்க வருவாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படணும், நான் இப்படியே தான் உழைப்பிட்டு இருப்பேன், நான் இன்னும் 1000 ஜென்மம் 2000 ஜென்மம் கஷ்டப்பட்டு இப்படியே லோல் பட்டு நோத்து தான் இருப்பேன்றவங்க யாரும் வரமாட்டாங்க. இல்லை வந்து கொஞ்சம் நான் கற்றுக்கிறேன், நான் இன்னொரு 500 ஜென்மத்துக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் வர்றேன், இன்னொரு 500 ஜென்மத்துக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் நான் பின்னாடி வரேன்றவங்க கொஞ்சம் பாதியில் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த லெவலுக்கு போனவங்க இங்கே இருப்பாங்க. கஷ்டப்பட்டே தீரணும் 4th கேட்டகரி 5th கேட்டலாம் உள்ளே வரமாட்டாங்க. இல்லை 4th கேட்டகரியெலாம் வரமாட்டாங்க. 3rd கேட்டகரி கொஞ்சம் வருவாங்க. அப்படி கொஞ்சம் வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன், இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், போதும், இதுக்கு மேலே வேண்டாம், அவங்க மேலே கோச்சிக்கிட்டு காய் விட்டுட்டு விட்டுட்டு நான் வெளியே போயிடுறேன், இது எனக்கு பிடிக்கல, செட் ஆகாது, நான் வெளியே போயிடுறேன். ஏன்னா நான் இன்னும் 400 ஜென்மம் குறைஞ்சபட்சம் 400 ஜென்மம் கஷ்டப்பட்டு அப்புறம் அது தெரிஞ்சு வரேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நல்லது வந்துடும் அப்படி வேலைக்கு போயிட்டுவான். ஸோ நீங்கள் உள்ளே வரீங்கன்னு நினைக்க, நீங்கள் இல்லை, இறைவனும் சித்தர் பெருமக்களும் செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களை. இறைவனும் சித்தர் பெருமக்களும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கூட 3 கேட்டகரியாக செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அது நம்மளோட இதுதான். நம்ம நினைக்கிறோம் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க 3rd கேட்டகரி, யாரெல்லாம் லைவாக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க 2nd கேட்டகரி, யாரெல்லாம் சொல்கிற விஷயத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்க அவங்க 1st கேட்டகரி. அதை 1st கேட்டகரி. அதை நேற்று பிரித்தாங்க, 4ஆக பிரித்தாங்க. யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சோஷியல் மீடியாவில் அவங்களாம் 4th கேட்டகரி. கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, லைவாக கிளாஸ் வந்து அவங்க 3rd கேட்டகரி. 2nd கேட்டகரி யாருன்னா அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறவங்க 2nd கேட்டகரி. இது அப்ளை பண்ணுறவங்க. இந்த அப்ளிகேஷனையும் தர்மத்தை கையில் எடுத்து தர்மத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தர்மத்தை பண்ணாங்க இல்லையா, அவங்கள 1st கேட்டகரியாக கொண்டு வந்தார் நேற்று அகத்திய பெருமான் மகரிஷி நேற்று. ஸோ 3ஆவது 4ஆக பிரித்தார். 1 2 3 4. திரும்பவும் சொல்கிறேன், 4வது கேட்டகரி ஜென்ரலாக கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க மீடியாவில், சோஷியல் மீடியாவில். 3rd கேட்டகரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்க ரெகுலர் லைவில் வந்து. 2nd கேட்டகரி அதை அப்ளை பண்ணுறவங்க, லைவில் வர்றது வேறு, லைஃப்பில் அப்ளை பண்ணுறது வேறு. அது பிரிக்கிறார். அப்ளை பண்ணுறவங்க டே டு டே லைஃப்பில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க 3rd கேட்டகரியிலேருந்து 2nd கேட்டகரியில் கொண்டு வராரு. 1st கேட்டகரி எப்படி கொண்டு வராரு? தர்மம் பண்ணுறவங்கள கொண்டு வராரு. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல், இது இறை கடமை, இறைக்கடன். இது இறைவன் கொடுக்க வேண்டிய கடன். இறைவன் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காம எஸ்கேப் ஆக முடியாது.
மற்றவங்க கூட எஸ்கேப் ஆகிடலாம், மற்றவங்க கூட அப்படி அப்படி இப்படி வந்துடலாம். ஆனால் இறைக்கடனை ஏமாற்றவே முடியாது. பிகாஸ் இறைக்கடன் தான். அந்த இறைக்கடன்றது என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்ததில் அது எவ்வளோ கடன்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், உங்களால் முடிஞ்ச தர்மம் பண்ணுங்கன்றாங்க. அந்த தர்மம் பண்ணுறவங்கள ஃபஸ்ட் கேட்டகரியில் கொண்டு வராரு. அந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் நம்ம இது வரைக்கும் 3 பேர் இருந்தாங்க, இப்போ 5 பேர் வந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் அணியில் ஒருத்தர், சகோதரிகள் அணியில் 4 பேர், மொத்தம் 5 பேர். இந்த கேட்டகரியில் இன்னும் நிறைய பேர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சித்தர்கள். அகத்திய பெருமானும் எதிர்பார்க்குறாரு. இப்போ இந்த தானம் தர்மமெல்லாம் நிறைய பண்ணி 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 சேரிட்டி பண்ணி பண்ணி அதனால நன்மை கிடைக்கணும். அந்த நன்மை யாருக்கு போகும்? உங்களுக்கு தான் வரும். அந்த நன்மை உங்களுக்கு தான். தர்மத்தை கையில் எடுங்க. தர்மத்தை கையில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும், உங்கள் துட்டங்கள்லாம் தீரும், கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொல்கிறார். நேற்று வந்து அகத்திய மகர்ஷி அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம பிளஸ்ஸிங் பண்ணி எல்லாருக்கும் பிளஸ்ஸிங் கொடுத்து எல்லாருக்கும் செக்ரிகேட் பண்ணி பிரித்து 108 குரூப்பாக பிரித்து அந்த 108 குரூப்புக்கும் எனர்ஜி கொடுத்து பிளஸ் பண்ணிட்டு வாழ்த்து செய்தியாக சொல்லிட்டு போனது என்னென்னா, தர்மத்தை கையில் எடுங்கள், தர்மத்தை கையில் எடுங்கள். தர்மம் என்கிற சாட்டையை கையில் எடுங்கள். உங்களுடைய தீய கர்மாக்களை என்ன பண்ணணும்? சாட்டையில் அடித்து போக்கணும். தீய கர்மாக்களை போக்கணும். தீய கர்மம் எப்படி போக்கணும்? தர்மம் என்கின்ற சேரிட்டி என்கின்ற அந்த சாட்டையை எடுத்து அந்த தீய கர்மங்களை அடித்து துன்புறுத்தி அதை வெளியே அனுப்பிச்சுடுங்க. அடித்து துன்புறுத்தினா தீமைகளை தான் துன்புறுத்தும், நன்மைகளை இல்லை. கையில் எதை எடுக்கணும்? கையில் சாட்டை எடுக்கணும். என்ன சாட்டை? தர்மம் என்கிற சாட்டை. சேரிட்டி. தர்மம் என்கிற சாட்டையை எடுத்து உங்களுடைய தீய கர்மாக்கள் என்கின்ற அரக்கனை அடித்து ஒடித்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவன் வெளியே அனுப்புங்க என்றார். தர்மம் என்கிற சாட்டை எடுத்து உங்களுடைய தீய கர்மாக்கள் என்கின்ற அரக்கர்களை, உங்களுடைய தீய கர்மாக்கள் என்கின்ற உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கின்ற துர்சக்திகளை, தீய கர்மாக்கள் என்கின்ற உங்களுக்கு பல வகையான துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த தீய கர்மா என்கின்ற அசுரனை, தீய கர்மா என்ற அரக்கனை, தீய கர்மா என்ற அரக்கியை, தீய கர்மா என்ற இந்த துஷ்ட சக்திகளை இந்த தர்மம் என்ற சாட்டையால் அடித்து துரத்துங்க. உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும், உங்களுக்கு அமைதி, நிம்மதி, ஆனந்தம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது தானாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம். இது வேணும்னு கேட்க வேண்டாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சாதாரண மக்களுக்கு கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும். கர்ம ஏஞ்சலிங் ஃபாலோயர்ஸ், அந்த ஃபாலோயர்ஸை 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். பார்க்குறீங்களா? அதுக்குண்டான பலன். லைவாக கிளாஸ் கறீங்களா? அதுக்குண்டான பலன். அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களா? அதுக்குண்டான பலன். தர்மத்தை கையில் எடுத்து தர்மம் செய்கிறீங்களா? அதுக்குண்டான பலன். இதில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கிரேட் வந்து தர்மம் பண்ணணும். தர்மம் 2ஆக சொல்லியிருக்கோம். இறைக்கட்டளை ஃபாலோ செய்வது, இறைக்கட்டளை வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணுறது ஒரு தர்மம். சேரிட்டி கொடுக்கறது ஒரு தர்மம். பிச்சைக்காரன் கோட்டீஸ்வரன் வரைக்கும் எல்லாமே தான் கொடுக்கணும். அதை நேற்று எகைன் திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு போகிறார். நான் பிச்சைக்காரன், எனக்கு 50 ரூபா 40 ரூபா தான் வருது, நான் எங்கே கொடுக்குறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அவன் தான் அதிகமாக கொடுக்கணும். பணத்தால் சுகமாக நல்லா இருக்கிறவனை விட பணத்தால் கஷ்டப்படுறவன் தான் அதிகமாக கொடுக்கணும். இந்த பிரச்சனையே இல்லாமல் சுகமாக இருக்கிறவனோட பிரச்சனையாக கஷ்டப்படுறவன் தான் அதிகமாக கொடுக்கணும். அப்போ எங்கிட்ட பணம் இல்லை, எனக்கு கஷ்டம் அப்படின்னா அவன் தான் இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்கணும். அவனால் என்ன முடியுதோ கொடுக்கணும். கோட்டீஸ்வரன் வந்து 60 கோடி கொடுக்குறாரு. அந்த மோடியினுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, யார் ஒரு பேர், ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காங்களே, நல்ல பேர் அவர். எஸ், அதானி வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு 60,000 கோடி டொனேஷன் கொடுத்தார். இப்போ 2 இயர்ஸ் பேக்கு அவருடைய பிறந்தநாள் வந்து 60,000 கோடி டொனேஷன் கொடுத்தார். 60,000 கோடி டொனேஷன் கொடுக்குறாருன்னா அப்போ எத்தனை கோடி அவர் சொத்து இருக்கும்? ஆனால் கொடுக்கணும்னு வந்து கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அந்த வரைக்கும் நம்ம அவரை பாராட்டலாம். அவருடைய பிறந்தநாளுக்கு 60,000 கோடி கொடுத்தார், சேரிட்டி பண்ணார். அது அவருடைய மனசு. அவர் இப்படி சம்பாதிச்சாரு, அப்படி சம்பாதிச்சாரு, அப்படி அவருக்கு இவர் ஃப்ரெண்டு இப்படி ஊழல் பண்ண, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது நமக்கு தேவையான விஷயம். அதெல்லாம் கடவுள் பார்த்துக்க, அது நமக்கு சொல்லுது. இப்போ அதானி வந்து பண்ணார், 60,000 கோடி பண்ணார். இப்போ அங்கே திருச்செந்தூர் ஃபங்க்ஷனில் கூட ஏதோ சிவநாடார் வந்து 250 கோடி கொடுத்தாரு திருச்செந்தூர் கோயிலுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏதோ கொடுத்தாருன்னாங்க, அப்புறம் கொடுக்கலன்னாங்க, அது ஒரு டக்காப்புறம் வந்துச்சுன்னாங்க, அது என்னன்னு தெரியல. பட் 250 கோடி ரூபாய் சிவநாடார் கொடுத்தார். ஸோ அது மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய பேருக்கு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோயில் கட்டுறதுக்கு, குளம் கட்டுறதுக்கு,
இது கும்பாபிஷேகத்துக்கு இதுக்கெல்லாம் பணம் நீங்கள் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதெல்லாம் கொடுத்தா புண்ணியம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதை விட புண்ணியம் வாழ்க்கையில் சப்பராருங்களுக்கு நீங்கள் யாரு கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அது இந்த பிறவி கடனாக இருக்கட்டும், பழைய பிறவி கடனாக இருக்கட்டும், அதுக்கு முன்ன பிறவி கடனாக இருக்கட்டும், அந்த கடனை தீருங்க. முதல்ல உங்கள் கடனை தீருங்க, அப்புறம் தானம் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம்னு சித்தர் சொல்கிறாரு, மகரிஷி சொல்கிறாரு, அகத்திய பெருமான் சொல்கிறார். நீங்கள் மற்ற கொடுக்குறதெல்லாம் அப்புறம், கடவுள் கொடுக்குறதெல்லாம் அப்புறம். கடவுளுக்கு உங்களை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இல்லை. கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கலன்னா சுப்பிரமணியனுக்கு ஒன்றும் ஆகிடாது. அவர் சிவநாடார் கொடுப்பாரு 250 கோடின்னு அவர் உட்காந்துட்டு இல்லை. அவங்களே படைக்கிறவங்க, அவங்களுக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும்? அவசியம் இல்லை. யாரோ கொடுப்பாங்க, யாராவது கொடுப்பாங்க, யாரோ கொடுக்க வைப்பாங்க. நீங்கள் கொடுக்கணும் அவசியம். முதல்ல உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா அதை தீருங்க. இந்த லைஃப்பில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கா அவங்களே தீருங்க. இந்த லைஃப்பில் யாருக்கு இருக்க தீருங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, உன்னை யாராக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் மெடிடேஷன் மூலமாக தெரிஞ்சு அந்த கடனை தீருங்க. அந்த சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் தீர்ந்து சார், எனக்கு 10 பைசா கடன் இல்லை சார். ரைட், ஓகே, எனக்கு கடன் இல்லை. முன்னோர்களை வச்சுருக்காங்க கடன். அப்பா வச்சிருப்பார், தாத்தா வச்சிருப்பார், கொடு தாத்தா வச்சிருப்பார், எழு தாத்தா வச்சிருப்பார், 7 ஜென்ரேஷனில் வச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடியும் வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதை கிளியர் பண்ணணும். இல்லைன்னா அது உங்களுக்கு வரும், நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வருது, ஃபிசிக்கல் நோட்டீஸாக வந்தால் நமக்கு தெரியும். ஃபிசிக்கல் நோட்டீஸாக வர்றதில்ல, வேறு பிரச்சனைகளாக கஷ்டங்களாக நமக்கு வருது. இது நோட்டீஸு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம படுற துன்பங்களுக்கு நான் எல்லாம் யாருக்கும் எதுவும் கொடுக்க சார். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் என்ஜினியர். அவர், சார் நான் கடலாம் எதுவும் இல்லை சார், எதுவுமே இல்லை சார், இந்த மாதிரிலாம் இப்படி இருக்கேன் சார், கரெக்டாக இருக்கேன் சார். அப்புறம் கிளைமாக்ஸில் பார்த்தா இவருக்கு கடன் வச்சுன்னு இல்லை, இவருக்கு பக்காவாக இருக்குது, 1 பைசா கடன் இல்லை. ஆனால் முன்னோர்கள் வச்சுருக்காங்க நிறைய. அவருடைய அப்பா சைடில் நிறைய கடன்கள் இருக்குது, அம்மா சைடில் இல்லை. அப்பா சைடில் நிறைய டெட்ஸ் இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய சாபங்கள் வாங்கிக்கிறேன், கர்சஸ் வாங்கி. இந்த ஜென்மத்தில் அவர் கர்சஸ் வாங்கலை, இந்த ஜென்மத்தில் கடனும் கிடையாது. ரயில்வேல சீஃப் என்ஜினியர் அவர். கிளைமாக்ஸில் பார்த்தா அதுக்கு ஆனால் பிரச்சனைகள் தீரல. இவர் என்னென்ன பண்ணி பார்க்க ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. என்னென்ன பண்ணி பார்க்க என்ன வித பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவர் ரயில்வே ஆஃபீஸர், எங்கே போனாலும் ஃப்ரீ தான், ஏசி கோச்சு தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லா கோயிலுக்கும் எல்லாம் அது ஃப்ரீ. ரயில்வேல அவர் ஏசி ஃபஸ்ட்டு. அவங்க புக்கிங்கெல்லாம் புக் பண்ண தேவையில்லை, அவங்க பேர் போட்டாலும் ரெக்கார்ட் ஆகிடும், போயிடும். எங்கேனாலும் போனால் ஃப்ரீ. அதெல்லாம் போய் பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை, கடனும் இல்லை. நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த பிரச்சனைன்றார். கிளைமாக்ஸில் பார்த்தா அப்பா சைடில் கடன் இருக்குது. இன்னும் சில பேருக்கு அப்பா சைடு இருக்கும், அம்மா சைடு இருக்கும், தாத்தா பாட்டி அப்படியும் இருக்கும், நிறைய விஷயங்கள் வரும். அந்த கடன் இருக்குது, அதை தீர்க்கணும்னு சொன்னால் அவரால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. எனக்கு இது எப்படி சார் அவங்க வச்சுருக்காங்கன்றது எப்படி அப்படி லூஸ் ஆகும் சார். நானும் விட்டேன், சொன்ன வேண்டி தான் நம்ம கடமை ஆகும். அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி போன் அடிச்சு கேட்குறாரு. அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, 3 மாதம் கழிச்சு தான் கொடுத்தேன். அப்பாயின்மெண்ட் கேட்டு 3 மாதம் கழிச்சு தான் கொடுத்தேன். 3 மாதம் கழிச்சு வந்தார். சார் என்ன சார், என்ன சொல்லுங்க, இந்த பிரச்சனை ஒன்றும் அதிகமாகி போயிடுச்சு சார், நீங்கள் தான் கடனே இல்லைன்றீங்களே, ஏன் வருதுங்க எப்படி அப்படின்னா, இல்லை சார் நான் செய்கிறேன் சார், அவங்க முன்னாடி நான் பண்ணுறேன் சார், எனக்கு தெரியல சார். கண்ணுக்கு தெரியாத விஷயம், இன்விசிபிள் திங்ஸ். அப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு அடிபட்டு உதப்பட்டு லாஸ் ஆகி ரொம்ப அவஸ்தைப்பட்ட பிறகு ஹாஸ்பிட்டல்ஸ் நாய் கிட்டத்தட்ட ஒரு 8-10 லட்ச ரூபா செலவு பண்ணி அவஸ்தைப்பட்ட பிறகு அப்புறம் புத்தி வருது. ஆமாம் சார் நான் செய்கிறேன் சார், சொல்லுங்க சார். அப்புறம் சொன்ன விஷயங்களை செஞ்சார். அதுக்கு பிறகு நார்மல் ஆனார். இருந்தாலும் கூட அந்த ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணது, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டது, அப்புறம் அவர் படுப்பு கட்டது, அவர் உடம்புல அந்த வலி வேதனை அவஸ்தைப்பட்டது, இதெல்லாம் லாஸ் தானே. அப்புறம் புத்தி வருது. ஆனால் முன்னாடியே பண்ணியிருந்தா அது செஞ்சுருக்கலாம். அவர் நம்பலை. அது எப்படி இன்விசிபிள் திங்ஸை நம்ப முடியல அவரால். அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ ஒன்றும் செய்கிறாரு, அடிபட்டு உதப்பட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் இருக்கிறத ப்ளே பண்ணி, சார் இப்போ பெரிய சார் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது சார், யாருமே சொல்லலையா சார், யாருமே சொல்லலை, நான் தான் சொன்னேன், கேட்டுக்கணும், கேட்கல. அடிபட்ட பிறகு அப்புறம் ஆமாம் சார் புரிஞ்சுக்கிறேன் சார், தெரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ அவரும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு, கண்ணுக்கு தேவை விஷயம் நிறைய இருக்குப்பா, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் பார்த்து கிடக்குறோம், நம்ம தான்ப்பா முட்டாளுங்க, நிறைய விஷயம் இருக்குப்பா, இப்படி தான் பண்ணணும் செய்யணும்ப்பான்னு இப்போ அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கிறாங்க, பலனடைகிறாங்க, நன்மை அடைகிறாங்க. சரி, நாம் என்ன நினைக்க, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே பார்த்து ஏமாந்துட்டு இருப்போம். ஸோ நேற்று அகத்திய மகரிஷி எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த கர்மானி ஹீலிங்கில் வர்றவங்களுக்கு இனிமேலுக்கு அடிப்படை தகுதியாக, கம்பல்ஷன் கிடையாது, அடிப்படை தகுதியாக சேரிட்டி பண்ணுங்க. மாதம் அவங்க பிறந்த நட்சத்திரம் இல்லை, மாதம் ஒரு மாதமும் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அவங்களால என்ன முடியுமோ அதை சேரிட்டி பண்ண சொல்லுங்க.
இங்கே கம்பல்ஷன்லாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அது அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. பட் நேற்று சொன்ன இறை செய்தி என்ன அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன செய்தி என்னன்னா, கர்மாந்தியனுக்குள்ளே வர்றவங்க அடிப்படையாக தர்மத்தை கையில் எடுத்து அவங்க பிறந்த நட்சத்திர அன்னைக்கு ஏதாவது ஒன்று அவங்களால செய்ய சொல்லணும். எல்லாருமே டெய்லி எதாவது பண்ணணும். அட்லீஸ்ட்டு அந்த மாதம் பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திர அன்னைக்கு கண்டிப்பாக செய்ய சொல்லுங்க. அப்படி அவங்க தர்மத்தை செஞ்சு அவங்க அந்த புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சௌகரியமாக இருக்கும், எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் செய்யறதுக்கு தயார், நாங்கள் கொடுக்க தயார், நீங்கள் வாங்க தயாரில்லாமல் இருக்கீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் ஓட்டை பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் அடைச்சி அதெல்லாம் அது என்னென்ன அந்த அடைப்பெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க, பாத்திரத்தை கொஞ்சம் பெருசாக வச்சுங்கன்னு சொல்கிறோம். அவங்க கேட்குறது 2 தான். நேற்று திரும்பவும் சொன்னார், பாத்திரம் சொப்பு பாத்திரம் கொண்டு வர வேண்டாம், நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, இருக்கிற பாத்திரம் ஓட்டை இல்லாமல் வச்சுக்கோங்க, தர்மத்தை செய்யுங்க. தர்மத்தை செய்யும்போது அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், பெரிய பாத்திரமாக இருக்கும், ஓட்டையெல்லாம் இருக்காது, கொடுக்குறது நிற்கும், நாங்கள் செய்ய தயார், பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு நேற்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். திரும்பவும் ஒரு முறை அவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அந்த இறைவணக்கப்பாடு எடுக்கப்பாடு முடிச்சுக்கலாம். சரியா? திரும்ப ஒரு முறை நன்றி சொல்லிக்கலாம். ஸ்ரீ அகத்தி பெருமான் அவர்களே, உங்களை வணங்குகின்றோம். நீங்கள் எங்களுக்கு செய்த ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிகளுக்கும் நீங்கள் எங்களுக்கு வழங்கிய இறை சக்திக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பிற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களை மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், எங்கள் அன்புக்குரியவர்களுக்கும், எங்களுக்கு பல வகையில் எங்களோட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும், எங்களுடைய எதிரிகளுக்கும் கூட நாங்கள் மனதால் மன்னிக்க முடியாத, மனதால் மன்னிக்க வேண்டும் நினைத்து கூட பார்க்காத, எங்கள் துன்பங்களுக்கு காரணமான, எங்கள் துயரங்களுக்கு காரணமான ஆத்மாக்களையும் கூட மன்னித்து அருளி இறைசக்தி அவர்களுக்கு வழங்கியதற்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. நம்ம இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாட்டு பாடி நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. பாடுங்கம்மா, பாட்டு பாடுங்கம்மா. சரிங்க ஐயா. பாடுங்கம்மா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றேன் சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றேன் சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அழகி
அற்ப அகந்தை செருக்கால் அலையாமல் அடக்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று இப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அகந்தை அழிவதொன்றே, அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் எப்போது நீ அறிவாய், அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவான்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிம்மா, நன்றி 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 ஐயா, நன்றி. நன்றிங்க சார், நன்றிங்க மேடம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு நிமிஷம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி.